நம்ம எல்லாரும் மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வசனங்கள் வரை வாசிப்போம். மார்க் 11:22 முதல். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். ஜெபத்தை குறித்து போதித்து வருகிறோம் கடந்த பல வாரங்களாக. முதல்ல நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து போதித்தேன். ஏனென்றால் அது ஒரு பெரிய கேள்வி மக்கள் மத்தியிலே. கடவுள் எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்கிறார், அப்புறம் நான் ஜெபிச்ச என்ன பிரயோஜனம்? நான் ஜெபிச்ச அவருக்கு என்ன சொல்ல போறேன்? அவர் எல்லாத்தையும் கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கிறார், எல்லாத்தையும் முன்குறித்திருக்கிறார், முன்குறித்தபடியே தான் எல்லாத்தையும் செய்ய போகிறார். அவர் மாறுவதே கிடையாது. அப்படின்னா நான் ஏன் ஜெபிக்கணும்? நான் ஜெபிச்சு ஒண்ணும் மாற போறது இல்லையே. அவர் நினைச்சதுதான் நடக்க போகுது, நான் ஜெபிச்சது நடக்க போகல. ஆகவே நான் ஜெபிச்ச என்ன பிரயோஜனம் என்று இப்படி எல்லாம் கேள்வி கேட்டுக்கொண்டு, ஆகவே நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து விரிவாய் போதித்தோம். இரண்டாவது பகுதியாக இப்பொழுது விசுவாசமும் ஜெபமும் என்று போதித்து வருகிறோம். ஜெபத்திலே விசுவாசம் எப்படி கிரியை செய்கிறது என்பதை குறித்து போதித்து வருகிறேன். நான் ஆரம்பத்திலே சொல்லிவிட்டேன், விசுவாசம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிறது. வர்றது மட்டுமல்லாமல் நம்மிடத்திலிருந்து எப்படி புறப்பட்டு போய் மலைகளை அசைக்கக்கூடியதாக அது இருக்கிறது சொன்னால் வார்த்தையின் மூலமாய். வார்த்தையின் மூலமா தான் விசுவாசமே உண்டாகுது, வார்த்தையின் மூலமா தான் விசுவாசமே கிரியை செய்கிறது என்பதை குறித்து எடுத்து சொன்னேன். மார்க் 11ஆம் அதிகாரத்தை கடந்த 2 வாரங்களாக நாம் பார்த்து வருகிறோம். ஜெபத்திலே எப்படி விசுவாச வார்த்தைகளை உபயோகப்படுத்துவது, யூசிங் வேர்ட்ஸ் ஆஃப் ஃபெய்த் இன் பிரேயர். ஜெபத்திலே விசுவாசத்தின் வார்த்தைகளை எப்படி பயன்படுத்துவது? ஜெபிக்கும் போது வார்த்தைகளை தான் உபயோகப்படுத்துறோம், வார்த்தைகளை சொல்லி தானே ஜெபிக்கிறோம், மனசுல நினைச்சுக்கிட்டு ஜெபிக்கிறது இல்லை. அப்ப என்ன விதமான வார்த்தைகளை நாம் உபயோகப்படுத்த வேண்டும்? அந்த வார்த்தைகள் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? நம்முடைய ஜெபம் வெற்றிகரமான ஒரு விதத்தில் அமைய வேண்டும் என்றால் வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். எப்படிப்பட்ட வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறோம் என்பது முக்கியம். ஜெபத்துல மட்டுமல்ல, ஜெபம் செஞ்சுட்டு அதுக்கு ஆப்போசிட்டா பேசிட்டு இருக்க கூடாது நாள் முழுக்க. எப்படி ஜெபிக்கும் போது என்ன வார்த்தைகளை பேசுகிறோமோ அதே வார்த்தைகளை தான் நேரத்திலும் பேச வேண்டும். இதை குறித்தெல்லாம் போதித்து வருகிறோம். இதை இன்றைக்கு தொடர்வோம். இந்த பகுதியை ஏன் வாசித்தேன் என்றால், இயேசு சொல்லுகிறார், எவனாகிலும், எல்லாம் சொல்லுவோம், எவனாகிலும். எவனாகிலும் என்று சொன்னால் இங்க இருக்கிற சிறியவர் பெரியவர், எத்தனை வருஷமா நீங்க விசுவாசிகளா இருந்தீங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. சிலர் நினைக்கிறாங்க எனக்கு ரொம்ப சீனியாரிட்டி இருக்குங்க, நான் 40 வருஷமா விசுவாசின்னு. 40 வருஷமா விசுவாசிகள்லாம் சில நேரத்துல 4 வருஷம் விசுவாசிக்கு தெரிஞ்சது கூட தெரியாம இருக்கிறத நான் பார்த்திருக்கிறேன். அதனால எத்தனை வருஷம் விசுவாசியா இருந்தோம்ன்றது பிரச்சனை இல்ல. எவ்வளவு அறிவுள்ள ஒரு விசுவாசியா இருக்கிறோம், எவ்வளவு கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தருடைய காரியங்களை அறிந்து புரிந்து வைத்திருக்கிறோம், அதனுடைய வெளிப்பாட்டை பெற்றிருக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். இயேசு இங்க சொல்லுகிறார், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி, எல்லாரும் சொல்லுவோம் சொல்லி, தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால், எல்லாம் சொல்லுங்க விசுவாசித்தால், அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சொல்லி சொன்னபடியே என்று 3 தடவை சொல்லுகிறத பற்றி வருகிறது, வாயின் வார்த்தையை பற்றி வருகிறது. ஒரே ஒரு முறை தான் விசுவாசத்தை பற்றி வருகிறது, விசுவாசிக்கிறத பற்றி. பொதுவாகவே வேத வசனம் உள்ளத்துல விசுவாசிப்பதை பற்றி அதிகமா பேசுறதை காட்டிலும் வார்த்தையை பேசுறதை பற்றி தான் அதிகமாக பேசி இருக்கிறது. நீங்க சும்மா ஒரு சாம்பிள் ரீடிங் வாசித்து பாருங்க, நீதிமொழிகளை வாசித்து பாருங்க, எத்தனை முறை எத்தனை வசனங்கள் வாயின் வார்த்தைகள் நம்முடைய சொல் எப்படி இருக்க வேண்டும் என்று எத்தனை முறை போதிக்கப்பட்டிருக்கிறது என்று. அப்புறம் புதிய ஏற்பாட்டை வாசித்து பாருங்க, இயேசுடைய போதனைகளை வாசித்து பாருங்க, அதிலிருந்து பிறகு பவுலுடைய போதனைகள் போங்க, பிறகு யாக்கோபு போன்றவருடைய போதனைகள் போங்க. எல்லாருடைய போதனைகளும் பார்த்தீங்கன்னா இந்த வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் திட்டவட்டமா சொல்லுகிறார். பவுல் சொல்லுகிறார், நான் விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. யாக்கோபு தான் போதிக்கிறார், எல்லாருமே அதைத்தான் போதிக்கிறார்கள். பாருங்க, எபிரேய நிருபத்தில் வாசித்து பாத்தீங்கன்னா கூட அதான் சொல்லி இருக்குது. 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் 5ஆம் வசனத்தில், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறாரே. ஆகவே நான் கர்த்தரின் சகாயர், நான் மனுஷனுக்கு நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. பாருங்க, சொல்றதுல ரொம்ப பெரிய வேலை இருக்குது. எல்லா இடத்திலும் இது போதிக்கப்படுகிறது வேதத்துல. இது ஏதோ ஒரு மூலையில இருக்கிற முடுக்குல இருக்கிற ஒரு வசனத்தை எடுத்து நான் இங்க உபயோகப்படுத்தி கொண்டில்லை.
ஆகவே இதை திட்டவட்டமா நான் போதிக்க விரும்புகிறேன். ஜெபத்திலே நம்முடைய வார்த்தைகள் எப்படி அமைகிறது என்பது முக்கியம். நம்முடைய வாழ்க்கையிலையும் அந்த ஜெபத்திலே மட்டுமல்ல, ஜெபித்து விட்டு பிறகும் நம்முடைய வார்த்தைகள் சரியாக இருப்பது அவசியம் என்பது நாம் உணர வேண்டிய ஒரு காரியம். விசுவாசிக்கிறத காட்டிலும் வார்த்தையை பேசுறதுல நாம் 3 மடங்கு அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றுதான் நான் இந்த வசனத்தை எடுத்துக்கொள்ள முடியும். விசுவாசிக்கிறத பற்றி 1 முறை தான் சொல்லி இருக்கு, வார்த்தை பேசுகிறத பற்றி 3 முறை சொல்லி இருக்கிறது. ஏனென்றால் எதை பேசுறோமோ அதான் விசுவாசிக்க போகிறோம், பிறகு எதை விசுவாசிக்கிறோமோ அதான் வாயிலிருந்து வரப்போகிறது. நாம் என்ன சொல்லுகிறோமோ அதன்படியே ஆகும். அவன் சொன்னபடியே ஆகும் என்று இயேசு சொல்லி இருக்கிறார் 23ஆம் வசனத்துல. எல்லாரும் சொல்லுங்க, சொன்னபடியே ஆகும். நிறைய பேர் சொல்றாங்க, எப்படி ஆச்சு? சொன்னபடியே ஆகும். இருக்கீங்களா? நிறைய பேர் கேட்கிறாங்க, எப்படி பிரதர் இப்படி ஆகும்? பிரதர், நீங்க சொல்லி இருப்பீங்க, அதனால்தான் ஆகுது. பிரதர், என்ன சொல்லி இருக்கிறீங்க? வாழ்நாள் முழுக்க என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க? என்னத்தை பேசிட்டு இருக்கிறீங்க? எப்படி பிரதர் வேலை போகும்? பிரதர், ஏன்னா எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டே இருக்கிறீங்க, இந்த வேலை என்னைக்கு போகுமோ யாரு கண்டா, இது எப்படி போக போதோ, அதனால்தான் போச்சு. அது சொன்னபடியே ஆகும். எல்லாம் சொல்லுங்க, சொன்னபடியே ஆகும். நான் சொல்லல, இயேசு சொன்னார். மறுபடியும் சொல்லுவோம், அவன் சொன்னபடியே ஆகும். ஆகவேதான் நம்முடைய வீட்டிலே, நம்முடைய வேலையிலே, நம்முடைய வியாபாரத்திலே, நம்முடைய எல்லா காரியத்திலேயும் நாம் என்ன சொல்லுகிறோம் என்பதை பற்றி ரொம்ப கவனமா இருக்க வேணும். நாம் கடவுளை போன்றவர்கள். தேவன் வெளிச்சம் உண்டா கடவுள் என்றாரு, சொன்ன உடனே சொன்னபடியே ஆயிற்று. அவர் அதை நல்லது என்று கண்டார். நல்லது மட்டும் சொன்னபடியே ஆகிறது இல்லை, கெட்டதும் சொன்னபடியே தான் ஆய்கொண்டு இருக்கிறது. இது வேத வசனத்தின் ஒரு பிரின்சிபல். தேவன் நல்லதே தான் பேசுறார், ஆனால் அவருக்கு நல்லதே தான் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் ஒரு பாவ உலகத்திலே வாழ்ந்து கொண்டு வருகிறோம். பாவத்திலே விழுந்து போன மனுஷர்கள் மத்தியிலே, அப்படிப்பட்ட ஒரு உலகத்திலே, பிசாசின் கிரியை அதிகமாய் காணப்படுகிற ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப நாம் இன்னும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டியதா இருக்கிறது. கர்த்தரை விசுவாசித்து கர்த்தருடைய வார்த்தையை எல்லா சூழ்நிலையிலும் முற்போக்கான விதத்திலே விசுவாசத்தை பேசுவது ரொம்ப அவசியமா இருக்குது. ஏன்னா தீமை எங்க பார்த்தாலும் இருக்குது. தீமை நம்ம ஒட்டி கொள்றதுங்கிறது, நம்மோட கலந்துறதுங்கிறது, நமக்கு நடக்கிறதுங்கிறது ஒரு பெரிய அபூர்வமா நடக்கிறது ஒண்ணு இல்ல. விட்டா எல்லா விதமான தீமையும் நடக்கும். ஆகவேதான் தினந்தோறும் நாம் நன்மையை பேச வேண்டும். ஆகவேதான் தினந்தோறும் தீமையை எதிர்த்து நிற்க வேண்டும். ஆகவேதான் தினந்தோறும் இந்த வாயை ஒரு ஜீவ விருட்சம் போல உபயோகப்படுத்த வேண்டும். தினந்தோறும் நம்முடைய நாவை உபயோகப்படுத்தி நாம் எங்க செல்ல வேண்டுமோ, எதை அடைய வேண்டும் என்று விரும்புகிறோமோ அதற்கு நேராக நம்முடைய நாவை நாம் செலுத்த வேண்டும். சும்மா இருந்தா நடக்காது. தினந்தோறும் இந்த நாவின் மூலமாக நாம் அதிகாரத்தை உபயோகப்படுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கை திசையை திருப்ப வேண்டும். திருப்போம். நான் சொன்ன யாக்கோபுக்கு போவோம் என்று. யாக்கோபு ரொம்ப அற்புதமா சில காரியங்களை போதிக்கிறார். அதில் ஆரம்பிப்போம். இன்றைக்கு யாக்கோபு 3ஆம் அதிகாரம் வாசிப்போம். என் சகோதரரே, அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராகாதிருப்பீர்களாக. இதுதான் என்னுடைய ஃபேவரட் வேர்ட்ஸ். அந்த காலத்துல யாராவது எங்க அப்பா பிரசங்கியாரானாலும் எல்லாம் என்ன கேட்பாங்க, நீ பிரசங்கியாராக போறியா? நான் சொல்லுவேன், நீங்கள் அதிக ஆக்கினை அடைவீர்கள் என்று அறிந்து நீங்கள் போதகராய் ஆகாதிருப்பீர்களாக என்று எழுதியிருக்கு. படிச்சு பாருங்க. என்னப்பா இந்த வசனத்தை சொல்றியம்பாங்க. உண்மைதான் அது. நிறைய போதகர் இன்றைக்கு போதகராய் இல்லாம இருந்தா கர்த்தரை நம்ம துதிக்கலாம். ரொம்ப இருந்தோம். இவர்களால தான் வம்பு. நான் சொல்லுகிறேன், விளையாட்டுக்கு சொல்லல, நான் ஏதோ ஒரு கேலி செய்ய வேண்டும் என்று சொல்லல, மெய்யாகவே சொல்லுகிறேன். நிறைய பேருடைய போதனைகளால் தான் இன்றைக்கு வம்பு, பிரச்சனை. போதகராய் இருக்க வேணாம் சொல்லியிருக்க பேர்பட்ட ஆளுகளை. போதகராய் இருக்க வேண்டும் என்றால் இந்த வாயில என்னத்தை பேச வேண்டும் என்று தெரிந்து கொண்டவனாய், வார்த்தைகளை சூஸ் பண்ணக்கூடியவனாய், தெரிந்தெடுக்கக்கூடியவனாய். நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளியை கூப்பிட்டா எப்படி ஆகாரத்தை போய் கறியை அப்படி வாங்கி சொல்லுவாங்க இல்லையா, முன்னந்துறையா வாங்கிட்டு வாங்குவாங்க, மீனை இப்படி வாங்கிட்டு வாங்குவாங்க, அப்படி வாங்கிட்டு வாங்க, அப்படி சாய்ஸ் நமக்கு ஒரு சூஸ் பண்ணி எடுக்கிறோம். எடுத்து கொண்டு வந்து கறி முதற்கொண்டு காய்கறி முதற்கொண்டு இருக்கிறதுலே பழம் முதற்கொண்டு எல்லாம் சூஸ் பண்ணி எடுத்து ரொம்ப நல்லதா கொண்டு வந்து வச்சு அவ்வளத்தையும் சமைச்சு கொண்டு வந்து முன்னால வைக்கிறோம். ஊழியக்காரன் என்கிறவன் அப்படிப்பட்டவனா இருக்க முடியாவிட்டால் சும்மா பைய போட்டுக்கிட்டு அதுக்குள்ள பைபிளை போட்டுக்கிட்டு சுத்திட்டு இருக்க கூடாது. இதுதான் என்னுடைய நம்பிக்கை. அதனால நான் அநேக பேரை வேணான்றது. நான் வேணாம், நீ வராத ஊழியத்துக்கு, என்னத்துக்கு உனக்கு ஊழியம், எதுக்கு நீ ஊழியம் செய்ய, வராது, போதிக்காது, நீ வாயை திறந்தினால பிரச்சனை வரும். முதல்ல வாயில என்ன போடுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ஊழியத்துக்கு வா. ஏனென்றால் 10 பேருக்கு முன்னால் நின்றுகிட்டு அவர்களுக்கு போதிக்கக்கூடிய ஆள் எப்படிப்பட்ட வார்த்தைகளை தெரிந்தெடுக்க வேண்டும், எப்படிப்பட்ட காரியங்களை நான் பேச வேண்டும் என்றது ரொம்ப முக்கியம். பாருங்க, நான் இங்க பேசுகிறத வைத்து உங்களுடைய வாழ்க்கை அமைய போகிறது. ஏனென்றால் நான் என்ன பேசுறேன்னா அதுதான் நீங்க பேச போகிறீர்கள். இருக்கீங்களா? அப்ப எனக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வாழ்க்கையில. ஒரு போதகனா இருப்பது என்பது ஒரு சாதாரண காரியம் இல்லை, அது ஒரு சேக்ரெட், ஒரு புனிதமான ஒரு காரியம் என்று நான் கருதுகிறேன்.
இந்த இடத்துல நிற்கும் போது நான் அப்படிதான் அதை நினைக்கிறேன் ஒழிய ஏதோ நாங்க தாத்தா பிரசங்கியாரு, எங்க பாட்டு அப்பா பிரசங்கியாரு, நான் பிரசங்கியாரு, எல்லாம் பிரசங்கியாரு அப்படி சொல்லி நான் வரவில்லை. ஒரு பெரிய ஒரு பொறுப்புணர்வோடு நிற்கிறேன். ஏனென்றால் என்னுடைய வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையை கட்டும் அல்லது அது நாசமாக்கும். எப்பேற்பட்ட வார்த்தைகளை நான் பேசுகிறேன் என்பது ரொம்ப முக்கியமா இருக்கிறது. ஆகவே நான் நேரத்தை செலவழித்து என்னுடைய வார்த்தைகளை நான் தெரிந்து கொள்ள வேண்டியதா இருக்கிறது. தரமான ஒரு ஆகாரத்தை கொடுக்க வேண்டியதா இருக்கிறது. சும்மா எழுந்திருச்சு எதையோ ஒண்ணு வளர முடியாது இங்க கொண்டு வந்து. ஆகவே பிரசங்கியாரா இருப்பது என்று ஒரு சாதாரண காரியம் அல்ல. இன்றைக்கு அநேகர் பைய மாட்டிட்டு பைபிள உள்ள போட்டுட்டு இருக்கிறாங்க. பிரசங்கியாரா இருக்கவே கூடாது. அவளை நான் நினைக்கிறேன், ஏன் நீங்க பிரசங்கியாரா இருக்கிறீங்கன்னு தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். சில நேரத்துல பார்த்தா எதுக்கு வம்பு? உங்களால பெரிய வம்பா இருக்குது, பெரிய பிரச்சனையா இருக்குது. இப்போ என்னத்தையாவது ஒண்ணு சொல்லிட்டு என்னத்தையாவது ஒண்ணு பண்ணிட்டு போறது பாருங்க. என்னத்தையா வாயை திறந்தா என்ன வரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா என்ன சொல்ல போறோம்ன்றது யோசிக்கிறதே கிடையாது. அதை பற்றி கொஞ்சம் கூட சிந்தனையே கிடையாது. எந்திரிச்சிட வேண்டியது, வாயை திறந்து என்னத்தையாவது ஒண்ணு பேச வேண்டியது. அருமையானவர்கள், அதனால்தான் அந்த வசனத்தை சேர்த்து வாசித்தேன். யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் போதகராய் இருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய அற்புதமான சத்தியங்களை அறிந்து கொண்டு அவைகளை வாயில வைத்து விடுதலையாக்கும் சத்தியத்தை, ஜனங்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் சத்தியத்தை, மலைகளை பேர்க்கக்கூடிய விசுவாசத்தை அளிக்கக்கூடிய சத்தியத்தை பேசக்கூடிய ஒரு மனுஷன் தான் போதகனா இருக்கணும். இல்லைன்னா போதகனா இருக்க கூடாது. மந்திரபோதரத்துக்கு போதகர்களா இருக்கோம் நாங்க கிடையாது. தேவனுடைய ஜீவனோட வார்த்தையை பிரசங்கிப்பதற்காக போதகர்களா இருக்கிறோம். வாசிப்போம். இப்ப பாருங்க, ஏன் போதகரா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பிறகு சொல்றார், நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமா இருக்கிறான். சொல் தவறாதவன் சொன்னா அவன் பூரண புருஷனா, பெர்ஃபெக்ட் மேன். ஆங்கிலத்தில் அப்படியே வருது பெர்ஃபெக்ட் மேன். பெர்ஃபெக்ட்னா எந்த குறையும் இல்லாம அப்படியே பூரண பெர்ஃபெக்ட் மேன் என்ற அர்த்தம் அல்ல. அப்படி யாரும் கிடையாது. பெர்ஃபெக்ட் மேன் மெச்சூர் மேன் என்கிற அர்த்தத்துல தான் அதை மொழிபெயர்க்க வேண்டும். மெச்சூர்னா அவன் நல்லா வளர்ந்து தேறினவன். யார் வளர்ந்து தேறினவன்? ஆவிக்குரிய ஜீவிதத்துல வளர்ந்து தேறினவன் யார்? அருமையானவர்கள், நான் சொல்றேன், இதை கழட்டிட்டேன், அதை கழட்டிட்டேன், இந்த சட்டையை மாத்திட்டேன், அந்த சட்டை போட்டேன் பிரதர், இப்ப இந்த சட்டை போடுறேன் பிரதர். ஒரு சட்டையை கழட்டி சட்டையை மாற்றுறது இல்ல ஆவிக்குரிய விஷயத்துல தேறினவன் அடையாளம். ஆவிக்குரிய விஷயத்துல தேறினவன் சொன்னா வேதவசனம் திட்டவட்டமா சொல்லுது. சொல் தவறாதவன். சொல்ல எப்படி யூஸ் பண்ண வேண்டும், வாயை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று ஒரு மனுஷனுக்கு விளங்குச்சுன்னா அவன் ஒரு மெச்சூர் கிறிஸ்டியன், அவன் ஒரு வளர்ந்த ஒரு கிறிஸ்தவன் என்ற அர்த்தம். எப்படி வாயை உபயோகப்படுத்த வேண்டும் என்று அநேக கிறிஸ்தவர்களுக்கு இன்றைக்கு தெரியாதான சட்டையை மட்டும் மாத்திக்கிறது. இந்த சட்டையை கழட்டிட்டு அந்த சட்டையை மாட்டிட்டேன் பிரதர், நான் இதை கழட்டிட்டேன் பிரதர், அதை கழட்டிட்டேன் பிரதர், அதை விட்டுட்டேன் பிரதர். இது அதல்ல. நீங்க சட்டை எந்த சட்டையோ போட்டுங்க, அது என்ன கலரா இருந்தா என்ன, எல்லா கலரையும் கடவுள் தான் உண்டாக்குனாரு. அன்னைக்கு அதை பற்றி பேசிட்டு இருந்தோம் பாருங்க. திடீர்னு ஒரு வெளிப்பாடு வந்தது. எங்க வீட்டில் உட்காந்து பேசிட்டு இருப்போம். அதெல்லாம் சாப்பிடும்போது இந்த பேச்செல்லாம் வரும். பைபிள் டிஸ்கஸ் பண்றது. நாங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது என் மகன் சொல்றான் விளக்கம். அதுக்கு சொல்றான், வெள்ளையா? வெள்ளைன்னு சொன்னா சயின்டிபிக்கா பார்த்தால் வெள்ளையில 7 கலரும் இருக்குதுங்கிறான். என்சைக்ளோபீடியா எடுத்துட்டு வந்து திறந்து பார்த்து, இந்த வெள்ளையில இட்ஸ் a perfect mixture of all colors joined together make white. எல்லா கலரும் பெர்ஃபெக்ட் அளவுல, அதாவது ஒரே சம அளவுல கலக்கப்பட்டால் 7 கலரும், அதுதான் வெள்ளை. வெள்ளையா தெரியுது அது. அப்ப வெள்ளை போட்டா நான் கலர் போடுறது இல்லைன்னு சொல்றவங்கள்ட்ட சொல்லுங்க, எல்லா கலரையும் போட்டுட்டு இருக்கீங்க நீங்க. இது என் மகன் கொடுத்த விளக்கம். இப்பவே விளக்கம் அப்படி வருது. எல்லா கலரும் அதுல இருக்குது. நாமளாவது ஏதோ 1-2 கலர் தான் போட்டுட்டு இருக்கிறோம். இவங்க வெள்ளைய போட்டதுனால எல்லா கலரையும் மொத்தமா சேர்த்து போட்டுட்டு இருக்கிறாங்க. வெளியில தெரியும் போது அது வெள்ளையா தெரியுது, ஆனா 7 கலரும் அதுல இருக்குது. எல்லாம் இருக்குது, ஃபுல் ரெயின்போவும் அதுல இருக்குது. அதுதான் அர்த்தம். நல்லா கவனிங்க. ஆகவே சட்டையில இல்லை இதெல்லாம். அதை பற்றி அவங்க பேசுறதுனால தான் நான் பேச வேண்டியதா இருக்கு. சில நேரத்தில் இதே பெருசா சொல்லிட்டு இருக்கிறதுனால இதெல்லாம் சொல்ல வேண்டியதா இருக்குது. இப்போ சயின்டிபிக்காலும் விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். இதுக்கு தெரிஞ்சு வச்சுங்க. இது எனக்கே தெரியாது, நானே கவனிக்கல. அது எனக்கே சந்தேகமாயிடுச்சு. புக் எடுத்துட்டு வந்து வாசித்து காமிப்பேன். வாசித்து காமிச்சா அப்படிதான் இருக்குது அது. ஆகவே நல்ல வளர்ந்த கிறிஸ்தவன் யார்? சொல் தவறாதவன். சொல் தவறாதவன் சொன்னா எப்படி வார்த்தையை தன்னுடைய வாழ்க்கையின் திசையை மாற்றுவதற்காக, எங்க போய் எதை அடைய வேணுமோ அதை அடைவதற்காக வார்த்தையை எந்த விதத்துல உபயோகப்படுத்த கற்றுக்கொள்கிறான். அதை பொறுத்துதான் அவன் மெச்சூர் கிறிஸ்டியன், அவன் வளர்ந்த கிறிஸ்தவன். ஜெபம் தான் என்ன? நாம் எதையோ ஒன்று அடைய விரும்புகிறோம், எதையோ ஒரு லக்கை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம், அந்த திசையை நோக்கி போக விரும்புகிறோம். இங்க ஆரம்பிக்கிறோம், அங்க போய் முடியணும்னு நாம நினைக்கிறோம். அதான் ஜெபம்.
அதுக்காக தான் ஜெபம் பண்றோம், அதுக்காக தான் ஆண்டவரை பின்பற்றுறோம், நம்முடைய வாழ்க்கையின் லட்சியங்களை அடைய வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். எப்படி அடைய போறோம்? அதுதான் இங்க விஷயமே. தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினால அடக்கிக் கொள்ளக்கூடியவனாய் இருக்கிறான். பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். குதிரை அவ்வளவு ஒரு வல்லமை வாய்ந்த ஒரு மிருகம். இதனுடைய எல்லா சக்தியும் ஒரு சின்ன கடிவாளத்தை கொண்டு நாம் அப்படியே திசையை திருப்ப முடியுது. அவ்வளவு ஒரு சக்தியோட ஓடுது அது. நீங்க எப்படி இதை திருப்பணும்னு நினைக்கலன்னா அது போற திசையில தான் வாழ்க்கை போயிடும். நம்ம போகணும். குதிரை மேல ஏறி உட்கார்ந்துட்டு ஹாய் ஹாய்னா அது பாட்டுக்கு உங்களை கொண்டு போய் எங்கேயோ கொண்டு போய் இறக்கி விட்டுரும், இல்ல தூக்கி எறிஞ்சிட்டு வரும். ஏனென்றால் அது அவ்வளவு சக்தியோட ஓடுகிறது. அது அப்படியே சீறி பாய்ந்து கொண்டு ஓடுகிற ஒரு குதிரை, அவ்வளவு சக்தி இருக்குது அதுக்கு. திசையை தான் நாம காமிக்கணும். திசையை எப்படி காமிக்கணும்? இப்படி போ, லெப்ட்ல போ, ரைட்ல போனா அதுக்கு விளங்காது. லெப்ட் ரைட்னா அதுக்கு தான் கடிவாளம் என்று வைத்திருக்கிறார்கள். இந்த சிறிய கடிவாளத்தினால அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு மிருகத்தை நாம் திசையை திருப்பி அந்த வேகத்தையும் அந்த வல்லமையும் நமக்கு எங்க போய் சேர வேணுமோ அதுக்கு உபயோகப்படுத்தலாம். வேகமா போலாம், சீக்கிரமா போலாம். அதனுடைய சக்தி எல்லாம் நமக்கு பயன்படுது. ஆனா ஒண்ணு, இந்த கடிவாளம் எங்க போடப்பட்டிருக்கு? வாயில கடிவாளம் போட்டிருக்கு. வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். திருப்பி நடத்துகிறோம். எங்க போகணுமோ அங்க போக வைக்கிறோம் அந்த குதிரைய. அப்ப குதிரை ஓட்ட தெரிஞ்சவனுக்கு ரொம்ப முக்கியமான காரியம் என்ன? இந்த கடிவாளத்தை உபயோகப்படுத்தி எப்படி திசையை திருப்புகிறது என்று. ஏன்னா நல்ல குதிரை இருக்குதுங்க, ரேஸ் குதிரைங்க. என்ன ரேஸ் குதிரை நேரம் இங்க இருந்து செங்கல்பட்டு போனா இங்க இருந்து ஆந்திரால கொண்டு போய் விட்டுரும். அது ரேஸ் குதிரை எந்த பக்கம் எந்த திசையில வேணா ஓடும். எந்த திசையில ஓட வேண்டும் என்கிறத நாம் தீர்மானித்து எப்படி அந்த கடிவாளத்தை கொண்டு திருப்ப வேண்டுமோ அப்படி திருப்ப வேண்டும். இருக்கீங்களா? நான் சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையும் அப்படித்தான். அதனுடைய திசையை எப்படி திருப்பது? போகிற பாதையை திசையை திருப்பி நாம் செல்ல வேண்டிய திசையை, நாம் விரும்புகிற திசையில் அதை செலுத்துவது எப்படி? நம்முடைய வாழ்க்கையின் ஆவிக்குரிய சக்திகளை தேவன் கொடுத்திருக்கிற வல்லமையை உபயோகப்படுத்தி ஆவிக்குரிய லட்சியங்களை நாம் அடைவது எப்படின்னு சொன்னா, இந்த நாவை நாம் சரி பண்ண வேண்டும். இந்த கடிவாளம் பாலை உபயோகப்படுத்த வேண்டும். வாசிப்போம். கப்பல்களை பாருங்கள். அவைகள் மகா பெரியவர்களாக இருந்தாலும் கடுங்காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்துக்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். நல்லா கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப முக்கியம். பாருங்க, இதை லேஸ்ல இது பண்ண முடியாது. கப்பல்களை பாருங்களாம், என்ன அருமையா சொல்றாரு பாருங்க. கப்பல் எவ்வளவு பெரிய கப்பல், எத்தனை டன், எத்தனை ஆயிரக்கணக்கான டன் வெயிட்ல அதை ஏத்தி கொண்டு போறாங்க. எந்த நாட்டுக்கு போகணுமோ எந்த தேசத்துக்கு போகணுமோ அங்க போக முடியும் இந்த கப்பலால. மகா பெரியவர்களா இருந்தாலும், அப்புறம் சொல்லப்பட்டிருக்கு கடும் காற்றுகளால் அடிபட்டாலும், எவ்வளவு பெருசா இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு காத்து அடிச்சாலும் பரவாயில்ல, அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ. எல்லாம் சொல்லுங்க, போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ. எங்க போகணும்னு யோசிக்கிறீங்க வாழ்க்கையில? உங்க வாழ்க்கை ஒரு கப்பல் மாதிரி. சண்டே ஸ்கூல்ல எல்லாம் பாட்டு பாடுறாங்க பாத்தீங்க, என் வாழ்க்கை கப்பல், ஏசு இருக்கிறார் இந்த கப்பல்ல, நான் போயிட்டு இருக்கிறேனாக்கும் அப்படின்னு. கப்பல் எங்க போகுது? எந்த திசையை நோக்கி போகிறது? சுகத்தை நோக்கி, ஐஸ்வர்யத்தை நோக்கி, வெற்றியை நோக்கி, ஜெயத்தை நோக்கி, தேவனுடைய தீர்மானங்களை திட்டங்களை நிறைவேற்றுகிறதை நோக்கி இந்த கப்பல் செல்ல வேண்டும். இந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கை கப்பலை நல்ல திசையிலே நாம் செலுத்த வேண்டும். யோசிக்க போக வேண்டும் என்று யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்துக்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். அதான் பாயிண்ட். அவ்வளவு பெரிய கப்பல எவ்வளவு காத்து அடிச்சாலும் சரி. நிறைய பேர் சொல்றாங்க, இல்ல பிரதர் நல்லா போயிட்டு இருந்தது பிரதர், ஆனா வாழ்க்கையில ஒரு பெரிய புயல் அடிச்சிருச்சு பிரதர், காத்து ரொம்ப பலமா அடிச்சு, தரித்திர காத்து அடிச்சிருச்சு பிரதர், நோய் காத்து அடிச்சிருச்சு பிரதர், அந்த காத்து பிரச்சனை காத்து அடிச்சிருச்சு பிரதர், பொண்டாட்டி ஒரு பெரிய புயலை கிளப்பிட்டா பிரதர், புருஷன் ஒரு பெரிய புயலை உண்டாக்கிட்டார். எந்த புயல் அடிச்சாலும் கவனிங்க நல்லா, எப்பேற்பட்ட புயலா இருந்தாலும், எப்பேற்பட்ட காற்று அடிச்சாலும், எவ்வளவு அவசரிப்பட வைத்தால் இந்த கப்பலை செல்ல வேண்டிய திசையிலே நாம் செலுத்த முடியும். வாழ்க்கையில அப்படிப்பட்ட காற்றுகள் சில நேரத்தில் அடிக்குதா இல்லையா? சில ஸ்டாம் மாதிரி வருது, அப்படியே பெருசா எழும்பி பெரிய அலை மாதிரி அடிக்குது, பெரிய காத்து மாதிரி அடிக்குது. ஆனா இந்த சுக்கானுடைய ரகசியம் தெரிஞ்சவர்களுக்கு எப்பேற்பட்ட காத்தை பார்த்து பயமே கிடையாது. அது அடிக்கும், அப்புறம் ஓஞ்சிரும். அது அவ்வளவுதான். இவ்வளவு பெரிய கப்பலை, இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு கப்பலை ஒரு சின்ன சாதாரண காத்து என்ன பண்ண முடியும்? சுக்கானை சரியான விதத்தில் உபயோகப்படுத்த தெரிந்தவர்கள் திசையை திருப்ப தெரிந்தவர்களா இருக்கிறார்கள். எந்த திசையை போகும்படி அவர்கள் யோசித்து வைத்திருக்கிறார்களோ, தீர்மானித்து வைத்திருக்கிறார்களோ, அவருடைய ஜெபம் எதுவோ, அவருடைய வேண்டுதல் எதுவோ, அவருடைய விருப்பம் எதுவோ, அந்த திசைக்கு நேராக தன்னுடைய வாழ்க்கையை எப்பேற்பட்ட
காற்று, புயல், எப்பேற்பட்ட வாழ்க்கையின் புயல்கள் அடித்தாலும் அந்த திசைக்கு நேராக திருப்ப முடியும். ஆகவே பெரிய காத்து பிரதர், பெரிய புயல் பிரதர் பேசக்கூடாது. அதை விட அவ்வளவு பெரிய காத்தையும் புயலையும் சமாளிக்கிறதுக்கு, வாழ்க்கையின் பிரச்சனைகளை எல்லாம் மேற்கொள்வதற்கு, எல்லா புயல்களையும் காற்றுகளையும் சமாளித்து இவ்வளவு வெயிட்டையும் தாங்கி அந்த சரியான திசையில செலுத்துவதற்கு தேவன் ஒரு சிறிய கருவியை உங்கள் வாயிலே வைத்திருக்கிறார். இருக்கீங்களா? நிறைய பேர் சொல்றாங்க, பிரதர் ஜெபம் பண்ணுங்க பிரதர். என்ன ஜெபம் பண்ணுங்க? பெரிய புயல் பிரதர், வாழ்க்கையில ஜெபம் பண்ணுங்க பிரதர். இங்க வந்து அது சொல்றது, அப்புறம் அடுத்த மீட்டிங் நீங்க போய் அதையே சொல்லிட்டு பெரிய புயல் பிரதர், ஜெபம் பண்ணுங்க பிரதர், பெரிய புயல் பிரதர். கப்பலை ஓட்டுகிற மாலுமி போன் பண்ணி ஊர்ல இருக்கவங்கள்ட்ட கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க புயலா இருக்குது, கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க புயலா இருக்கு. அதே மாதிரி ஊழியக்காரர்களும் பாருங்க, நீங்க போன் பண்ணுங்க, நான் ஜெபம் பண்றேன். அவரும் நான் அதுக்குனே போன் வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். நீங்க சொன்னீங்கன்னா நாங்க உடனே உங்களுக்காக இங்க இருந்து ஜெபம் பண்ணி உங்கள் வாழ்க்கை அப்படியே நடத்திடுறோமாக்கும். இதெல்லாம் பாருங்க, நான் வந்து இதை விளையாட்டுக்காக சொல்லல, இதை வந்து நான் ஒரு பெரிய சீரியஸ்னஸோட சொல்லுகிறேன். இங்க சபைக்கு வர்றவங்க சத்தியத்தை தெரிந்து கொள்ள வேணும். எங்கேயோ ஒரு இருக்கிற ஆளு போன்ல ஜெபம் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையை நடத்துறது இல்லை, அப்படி வேதம் சொல்லவில்லை. இருக்கீங்களா? அவர்கிட்ட போன் பண்ணீங்கன்னா அவர் போன் பண்ணி கத்தர் உங்களுடைய வாழ்க்கையை சரியா நடத்துறதுக்கு அவர் அங்கிருந்து அங்கதான் சுவிட்ச் இருக்குதாக்கும், அவர் அங்கிருந்து ஸ்டேரிங் வீல திருப்பிட்டு இருப்பாரு, இங்க உங்க வாழ்க்கை கரெக்டா போகணும். எங்க எழுதி இருக்குது? நான் என்ன வசனம் வாசித்து காமிச்சேன்? உங்க கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. இருக்கீங்களா? சுக்கான உங்க கப்பல்ல இருக்குது, உங்க வாழ்க்கையில இருக்குது, உங்ககிட்ட கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அப்படி கொடுத்திருக்கும் போது நீங்க என்ன பண்ண வேண்டும்? இதை யூஸ் பண்ண வேணும். அங்க போன் பண்ணி சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? தரையில இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? பிளேன்ல போயிட்டே இருக்கிறான், அவங்க காத்தடிக்குதுன்னா இவன் தரையில இருக்கிறவன் என்ன பண்ண? தரையில இருக்க ஒண்ணும் பண்ண முடியாது. இவன் அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு அவனுடைய விமானத்திலேயே கருவிகள் இருக்கிறது, அங்கேயே அவனுக்கு செய்ய முடியும். அதை அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான கருவிதான் இந்த நாவு என்பது. கர்த்தர் அதை நம்முடைய வாயில வைத்திருக்கிறார். ரொம்ப தூரத்துல இல்லைங்க. நீங்க போய் போன தேடி பண்ணி இல்ல லெட்டரை எழுதி போட்டு அது போய் சேர்ந்து வந்து அதுக்குள்ள ஆள்றது என்ன ஆகுமோ தெரியாது. தான் பிரச்சனை கிறிஸ்தவர்களுக்கு. சொன்னா என்ன சொல்றாங்க? அவர் வந்து அதெல்லாம் பிடிக்காதுங்க. அவருக்கு என்ன சொல்றாங்க? என்ன பிடிக்காது? முட்டாள்தனம் பிடிக்காது எனக்கு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அவர் அதெல்லாம் வேணாம் பாருங்க. எதெல்லாம் வேணான்றாரு? எதை நல்லது வேதா வேணான்னு நானே இந்த மாதிரி முட்டாள்தனமான விதத்துல வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடாது. யாரோ ஒருத்தர் பாவம் ஆண்டவரை தெரியாதவங்க, அவங்க ஒரு போன் பண்றாங்க, அவங்க ஜெபம் பண்றாங்க, அவங்க சில உதவிகளை செய்யறாங்க, அது ஓகே. ஆனால் இயேசுவை அறிந்து கொண்டு இயேசுவை ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு ஆவியை பெற்று தேவனுடைய ஜனமாய் இருக்கிற நாம் அப்படி வாழக்கூடாது என்பதுதான் வேத வசனத்தின் போதனை. அதுதான் போதிச்சுட்டு இருக்கிறேன். நான் பாஸ்டரா இருந்து எல்லாம் என் வீட்டுக்கு போன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டா அப்புறம் எனக்கு ஒன்றும், அதான் சோம்பேறியுடைய பிரசங்கம். அது ரொம்ப நம்பாட்டுக்கு பேசாம இருக்கலாம். போன் வந்து அதை அட்டன் பண்றதுக்கு ஒரு 4 பேரை போட்டு அவங்களுக்கு ஒரு சம்பளத்தை கொடுத்து நீ இப்போ போன் பண்ணி இந்த பிரச்சனைக்கு இந்த ஜபத்தை பண்ணு, அவங்க எழுதியே கொடுத்துடலாம், இந்த 4 வசனத்தை சொல்லு, இந்த வசனத்துக்கு இந்த பிரச்சனைக்கு அதை சொல்லுன்னு சொல்லி விட்டு பேசாம போயிட்டே இருக்கலாம். பரவாயில்ல, அது வந்து ஒண்ணுமே தெரியாதவங்களுக்கு அது ஒரு வழி. ஆனா நம்மளாம் ஒண்ணுமே தெரியாதவர்களா? ஒண்ணுமே தெரியாதவர்களுக்கு அது உதவி செய்யறதுக்காக அதை வச்சிருக்காங்க, செய்யட்டும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் சபையில இருக்கிற விசுவாசிகள் அப்படி இருக்கக்கூடாது. அருமையானவர்களே, சபையில வந்த உடனே நாம் போதிக்க வேண்டியது என்ன? இந்த நாவை பற்றி நாம் போதிக்க வேண்டும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் திசையை திருப்ப போகுது. எங்கே போக வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறீர்கள்? உங்களுடைய லட்சியம் என்ன? உங்களுடைய லக்கு என்ன? எந்த திசையில போக விரும்புகிறீர்கள்? இப்போ தரித்திரத்தில் இருந்தா நீங்க செழிப்பின் திசையில, வெற்றியின் திசையில போக விருப்பமா? எப்படி வாழ்க்கை அந்த திசையில திருப்புறது? எப்படி உங்களுடைய குடும்பத்தை இந்த திசையில போறதை விட்டு அடுத்த திசைக்கு திருப்புவது? நோய் அது இதன் பிரச்சனையா, இல்ல வாழ்க்கையில சந்தோஷம் இல்லாம குடும்ப பிரச்சனையா, என்னவா இருந்தாலும் சரி, வாழ்க்கை எப்படி இது இருக்கிற போய்கிட்டு இருக்கிற திசையிலிருந்து திருப்பி நீங்க செல்ல விரும்புகிற திசைக்கு எப்படி திருப்புவது? நல்லா கவனிங்க. போய்கிட்டு இருக்கிற திசை ஒண்ணு, போக விரும்புகிற திசை இன்னொன்னு. இந்த டைரக்ஷன்ல இருந்து அந்த டைரக்ஷனுக்கு எப்படி திருப்புகிறது? அங்கே எங்க போன் பண்ணி லெட்டர் எழுதி போட்டுட்டு இருக்கிறது இல்ல, அதை தான் பேசிட்டு இருக்கிறேன். எப்படி திருப்பணும்னா தினந்தோறும் உங்களுடைய வார்த்தைகள்னாலே அந்த திசையிலே நீங்கள் உங்கள் வாழ்க்கையை செலுத்த முடியும். இருக்கீங்களா? இன்னைக்கு இப்படி செலுத்திட்டு அப்புறம் நாளைக்கு எப்படி பேசினா இப்படிதான் போயிட்டு இருக்கும் வாழ்க்கை. கொஞ்ச நேரம் வெற்றியாகவும், கொஞ்ச நேரம் தோல்வியாகவும், கொஞ்ச நேரம் நல்லாவும், கொஞ்ச நேரம் மோசமாகவும், இப்படியே அலசரி பட்டுக்கிட்டு கடல்ல எங்க போறதுன்னு தெரியாம இப்படி போயிட்டு இருக்கும். இதுதான் நிறைய கிறிஸ்தவர்கள் பண்ணுது. எந்த திசையில போகணுமோ அந்த டைரக்ஷன்ல கரெக்டா காம்பஸ் செட் பண்ணி இப்படிதான் போக விரும்புறேன், அங்கதான் செல்ல விரும்புறேன், குறி பார்த்து செலுத்தி கொண்டு செல்ல வேண்டும். அதனால்தான் வசனத்தை, வார்த்தையை தெரிந்து கொண்டு அப்பேற்பட்ட வார்த்தைகள் ஒரு பெரிய லட்சியத்தோட அதை பேச வேண்டும். அதனாலதான் கிறிஸ்தவர்கள் வந்து நீங்க ரொம்ப லக்கிங்க அப்படிலாம் பேச. நான் லக்கி இல்ல, நான் பர்பஸா காம்பஸை செட் பண்ணி
இந்த திசையில என்னுடைய வாழ்க்கையை செலுத்தி கொண்டிருக்கிறதுனால எனக்கு ஆசீர்வாதம் ஒழிய லக்குனால ஆசீர்வாதம் இல்லை. எத்தனையோ வருஷமா இந்த திசையில தான் போக வேண்டும் என்று ஒரு பெரும் முயற்சியோடு, பெரும் தீர்மானத்தோடு, ஒரு லட்சியத்தோடு, ஒரு கனவோடு அந்த திசையில வாழ்க்கையை செலுத்தி கொண்டிருக்கிறதுனால அதனுடைய பலன்களை காண முடிகிறது. இன்னும் கண்டு கொண்டே இருக்கலாம். இருக்கீங்களா? இதுக்கு லக்குக்கு சம்பந்தமே கிடையாது. இது வந்து பர்பஸ்ஃபுல் பர்சூட். ஒரு நோக்கத்தோடு இதை தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறேன் அந்த லட்சியத்தை அடையும்படியாக. அது நமக்கும் இந்த லக்குக்கும் சம்பந்தமே கிடையாது. அது வந்து சோம்பேறிகளுக்கு தான் லக்கு. நம்ம இந்தியாவில் பாருங்க, இந்த லக்கு ரொம்ப கிரிக்கெட் மேட்ச் முதற்கொண்டு எல்லாத்துக்கும் லக்கு தான். அவங்களுக்கு லக்கு இல்லைங்க. நம்மளுக்கு லக்கு இல்லை. நம்மளுக்கு எல்லாம் இருக்குதான், லக்கு இல்லை. நல்ல பேட்ஸ்மேன் இருக்கிறாரு, லக்கு இல்லை. நல்ல போலர் இருக்கிறாரு, லக்கு இல்லை. லக்கு இல்லை, லக்கு இல்ல, மனதுல ஒரு லக்கு இல்லை. அதான் எந்த திசையில போக வேணும் என்கிற ஒரு தீர்மானம் இல்லை, ஒரு டிசிஷன் இல்லை, உள்ளத்துல ஒரு உத்வேகம் இல்லை, உள்ளத்துல அந்த திசையில செல்ல வேண்டும் என்கிற ஒரு பெரிய ஆசையும் தீர்மானமும் விடாமுயற்சியும் இல்ல, விசுவாசம் இல்ல. அதுதான் பிரச்சனை. சரி, வாசிப்போம். பெரிய கப்பல் அவ்வளவு சிறிய சுக்கான். எந்த திசையில போகணுமோ அந்த திசைக்கு நம்முடைய வாழ்க்கையை செலுத்துகிறார். அதான் நாவு. அப்படியே நாவானதும் சிறிய அவயமாயிருந்தும் பெரிய பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவனுடைய நெகட்டிவ் எஃபெக்டையும் இங்க கொடுக்கிறார். பாசிட்டிவ்ல எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்றாரு. குதிரை அவ்வளவு சக்தியும் நீங்க உபயோகப்படுத்திக்கலாம், எங்க போகணுமோ அங்க வேகமா போறதுக்கு. அண்ட் அவ்வளவு சக்தி உங்க கையில வந்துடுது. ஒரு 4 குதிரையை பூட்டி ஒரு வண்டியை ஓட்டினா ஓஹோன்னு போகும் காரு கணக்குல. உங்களுடைய சக்தி ஆயிடுது. அது எந்த திசையில போகணுமோ செலுத்தலாம். ஆனா எப்படி செலுத்தணும்னு தெரியலன்னா அது எங்கேயாவது கொண்டு போய் தள்ளிட்டு தான் வரும் இல்லையா? நாவு நெகட்டிவ் சைடையும் சொல்றாரு பாருங்க. சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவை தவறாக உபயோகப்படுத்தும் போது, நம் வார்த்தைகளை தெரிந்து கொள்ளாத போது, சரியான விதத்தில் தெரிந்து கொள்ளாத போது, அது தவறான வழியில் நம்முடைய வாழ்க்கையை கொண்டு போகிறது. ஒரு சிறிய நெருப்பு, அதை பற்றி நீங்க தெளிவா சொல்ல போறேன். எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்பு தான். அது அநீதி நிறைந்த உலகம். நெகட்டிவ்ல சொல்றாரு, நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. நிறைய விஷயம் இருக்குது இதுல. இந்த வசனங்கள்லாம் வந்து அதுதான் பாருங்க. அதுக்கு தான் பிரசங்கியார் தேவை, அதுக்கு தான் விளக்கம் தேவை, அதுக்கு தான் கோயில் தேவை. கோயில்ல சும்மா போய் சீட்டை சூடாக்கிட்டு வர்றது கோயில் இல்லை. என்ன எப்படி சொல்றது? நிறைய பேருக்கு விளங்க மாட்டேங்குது பாருங்க. அப்போ கோயிலில் போய் தலை காட்டிட்டு வந்துடுறேன். நிறைய பெந்தோஸ்து கிறிஸ்தவங்களும் அப்படி இருக்கிறாங்க. கோயிலில் போய் தலை காட்டிட்டு வந்துடுறேன். இல்லைன்னா திங்கக்கிழமை பாஸ்டர் வீட்டுக்கு வந்துடுவாரு. ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகலன்னா திங்கக்கிழமை அவர் வந்துடுவாரு. ஆகவே போய் அவர் பார்க்குற மாதிரி நான் தான் நினைப்பேன், பெந்தோஸ்து சபையில் எப்படி பாஸ்டர் எல்லாரும் வந்து தோத்தன்னு சொல்லிட்டு போறாங்க பாஸ்டர்கிட்ட. எதுக்கு சொல்லிட்டு போறாங்க? நாளைக்கு வராதிங்கயான்னு அர்த்தம். நான் வந்துட்டேன் இன்னைக்கு, நாளைக்கு நீங்க வந்துடாதீங்க எங்க வீட்டுக்கு, உங்க தொல்லையே பெரிய தொல்லையா இருக்குது, நான் இன்னைக்கு வந்துட்டேயா பாத்துங்க என்ன அப்படின்னு சொல்லி தலையை காமிச்சிட்டு போறாங்க. இதெல்லாம் விளக்கம் இருக்குது பாருங்க. நான் இதை பற்றி ஒரு புக்கே எழுதலான் இருக்கேன், எதுக்கெல்லாம் நடக்குது உள்ள. அதுதான் தலையை காமிச்சிடலாம் அவர்கிட்ட, இல்லை நாளைக்கு வந்து நிப்பாரு ஏன்னு. யாரும் அப்படி பண்ண மாட்டாங்க, பயப்படாதீங்க. நான் உங்க வீட்டுக்கு வர்றதுக்கு போல நீங்க இந்த கர்த்தருடைய வீட்டுக்கு வருவது நலம். நல்லாதான் தட்டுங்களேன். நான் உங்க வீட்டுல வந்து நீங்க கொடுக்கறதெல்லாம் சாப்பிட்டா இவ்வளவு இந்த சைஸுக்கு ஆயிடுவேன். நான் எப்போ ஒரு நேரம் வரலாம், ஆனா அது அவ்வளவு பெரிய முக்கியம் அல்ல. நீங்கள் வந்து கர்த்தருடைய வீட்டுல வந்து உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு பயன்பெறுவது ரொம்ப முக்கியம். பாருங்க, தப்பான ஒரு ஐடியாவை ஜனங்கள் மத்தியில கொடுத்து வச்சிருக்கிறாங்க. ஒருத்தர் கேட்டார், உங்க பாஸ்டர் விசிட் பண்ணாரா அவங்கள? சொல்லணும், நீங்க வார வாரம் எங்களை வந்து விசிட் பண்றது மட்டும் இல்ல, கொடுத்துக்கிட்டு இருக்கிறார், நல்ல போஷாக்கு எங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். அதுதான் எங்களை வாழ்க்கை பயணத்தில் வெற்றிகரமா வாழ வைக்கிறது என்று சொல்லணும். விளங்காத ஆட்கள் அவங்களாம் விசிட் பண்ணி இவங்க என்ன பண்ணிடுறாங்க? நான் கேட்கிறேன், யாரோ என்னமோ சொன்னாங்க, வேண்டாம். விசிட் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க? ஒண்ணும் கிடையாது. நான் விசிட் பண்ண என்ன பண்ண போறேன்? நான் விசிட் பண்ண கர்த்தருடைய வார்த்தையை தான் உங்களுக்கு சொல்ல போறேன். உங்க பிரச்சனை ஏதாவது சொல்லுவீங்க, நான் உடனே கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல போறேன். அதைத்தான் இங்க சொல்லிட்டு இருக்கிறேன். நான் வாரம் வாரம் சொல்லிட்டு இருக்கிறேன், வாரத்துக்கு 3 தடவை சொல்லிட்டு இருக்கிறேன்.
4 தடவை சொல்லிட்டு இருக்கிறேன், இத்தனை ஆராதனை வச்சிருக்கிறோம். அவர் தொட்ட உடனே அப்படி ஆயிடுச்சாக்கும். நான் தொடவும் வேண்டியதில்லை, நான் படவும் வேண்டியதில்லை. நீங்க வசனத்தை கேட்டு அதனுடைய வெளிச்சத்தை பெற்று வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ வேண்டும். வர வேணும்னா வர்றேன், எந்த தேவைக்கா இருந்தாலும் எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் வர சொல்லும் போது நாங்க கண்டிப்பா வர்றோம், எல்லாம் செய்யறோம். ஆனால் அது முக்கியமே கிடையாது. இதுதான் முக்கியம். நம்ம இப்ப பண்ணிட்டு இருக்கிறது தான் முக்கியம். இப்ப நான் செய்து கொண்டது முக்கியம். இதுக்காக நான் வாரம் முழுக்க செலவழிக்கிறேன். அதனாலதான் இங்க இப்படி செய்ய முடிகிறது ஒழிய, வாரம் முழுக்க நான் ஒரு வீட சுத்திட்டு இருந்தேன்னா இதை எப்படி செய்ய முடியும்? நான் எல்லா வீடும் சுத்திட்டு இருந்து இங்க திறந்த ஒண்ணு சில பிரசங்கியாருங்க அங்க தான் தேடிட்டு இருக்கிறாங்க. நான் பார்த்திருக்கேன் சில பிரசங்கியார், இன்னொரு பாட்டுக்கு பாடுங்க பிரதர். என்னத்துக்கு சில இடங்கள்ல ஏன் அத்தனை பாட்டு பாடுறாங்கன்னு நான் பார்த்திருக்கிறேன். ஏன்னா அவர் பிரசங்கம் தேடுற வரைக்கும் பாட்டு பாடணும். ஏதோ மாட்டினா உண்டு, ஏதோ ஒரு வசனம் அதை வச்சு போட்டு சாத்திடுறது தடார்படாது. இல்ல யாராவது ஒரு நீள முடிய வச்சுக்கிட்டு இல்ல கலர் புடவையை கட்டிட்டு என்னத்தையாவது ஒண்ணு ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தா அவங்கள பார்த்தோன்னு போட்டு மாட்டி விட்டுறது. அது ஒரு பிரசங்கமாக்கிறது. அன்னைக்கு அதை இருக்கீங்களா? நாம் இப்ப செய்யறது தான் முக்கியம். இதுக்கு எனக்கு வாரம் முழுக்க தேவை, எனக்கு நேரம் தேவை. ஏனென்றால் இதுதான் வாழ்க்கையை பாதிக்கும், இதுதான் சிறப்பான வழியில நம்ம கொண்டு போகும். கவனிப்போம். அதனுடைய 6ஆம் வசனத்தை பாருங்க. நாவு நெருப்பு, அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்கள் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி, எப்பேற்பட்ட தீமைகளை செய்து பாருங்க, கரைப்படுத்துகிறதா. நாவுனாலதான் வாழ்க்கை கரைப்படுகிறது, நாவுனாலதான் பாவங்கள் உண்டாகிறது, நாவுனாலதான் எல்லா விதமான ஆவிக்குரிய தீட்டும் வாழ்க்கையில ஏற்படுகிறது. ஆயுள் சக்கரத்தையே அது என்ன பண்ணிடுதான், கொளுத்திடுதான். ஒரு மனுஷன் தாத்தா பாட்டி எல்லாம் 85 வயசு வரைக்கும் இருந்தாங்க, அப்பா அம்மா எல்லாம் நல்லா 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 வாழ்ந்தாங்கன்னா, லா ஆஃப் ஆவரேஜஸ் படி பார்த்தாலே ஒரு 80 வயசு வரைக்கும் நீங்க வாழணும். பொதுவா எடுத்துக்கிட்டாலே வீட்டுல எல்லாம் நல்லா வாழ்ந்துருக்கிறாங்க. அந்த நேச்சுரல் அந்த இயற்கை பிரகாரமா உங்களுக்கு சேர வேண்டியதை கூட கொளுத்தி விட்டுருது நாவு. ஏன்னா சாதாரண சும்மா வாய் முட்டு இருந்தாலே 80 வயசு வரைக்கும் இருப்பான். இவன் நடுவில் நல்ல பேசுறது, செத்தா நலம் நானு, இப்படி இருக்கிறதுக்கு சாகலாம் நானு, இப்படி கடந்து பாடுபடுறதுக்கு போயிடலாம் பேசாம அப்படின்னு பேசுறதுனால என்ன ஆகுறது, இந்த நாவு கொளுத்தி விடுகிறது. எதை கொளுத்தி விடுகிறது? ஆயுள் சக்கரத்தை என்ன பண்ணுதான், கொளுத்தி விடுகிறது. ரொம்ப சீரியஸ் பிசினஸ் பாருங்க. லைஃப் சைக்கிள் அதுவே ஃபுல்லா ரவுண்ட் வர முடியாம பாதியிலே நின்று போய் விடுகிறது. ஏனென்றால் எப்ப பார்த்தாலும் சாவை பேசுகிறது, நாவின் மூலமாக அழிவை பேசுகிறது, போதும் போதும் பேசுகிறது. இதுதான் பேசுகிறது. அவங்க போதும் போதும் பேசிட்டு இருந்தா நம்ம என்ன ஜெபம் பண்ணாலும் அவங்க போதும் போதுன்றது தான் நடக்கும். ஏன்னா நான் சொல்றது அவங்களுக்கு நடக்க போறது இல்லை, அவங்க சொல்றது அவங்களுக்கு, அவன் சொன்னபடியே அவனுக்கு ஆகும், அவ்வளவுதான். நான் சொன்னபடி அவனுக்கு ஆக போறது இல்லை, அவன் சொன்னபடி ஆகும். அது உங்களுடைய வெற்றிக்கோ தோல்விக்கோ நான் காரணமா இருக்க முடியாது. அதே சொல்றேன் பாருங்க, உங்களுடைய தோல்விக்கும் இன்னொரு ஆள் காரணமா இருக்க முடியாது. என்ன அவன் இப்படி பண்ணிட்டான் பிரதர், இவன் இப்படி முடியாது. அவன் என்ன பண்ண முடியும்? நான் சொன்னபடிதான் எனக்கு ஆகும். எவனும் எதுவும் எனக்கு செய்ய முடியாது. ஏன்னா நான் சொன்னபடிதான் எனக்கு நடக்கும். அதே போலதான் வெற்றியும். இன்னொருத்தர்னால எனக்கு வெற்றி உண்டாக போறது இல்லை, என்னாலதான். நான் சொன்னபடியே எனக்கு ஆகும். நல்லா கவனிப்போம். ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுதான். அப்புறம் இன்னொரு ஐட்டம் ரொம்ப இதா சொல்லி இருக்கு, நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. நான் சொல்லுகிற ரொம்ப முக்கியமான விஷயம். பிசாசு உங்களுடைய வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று நினைத்தால், சீரழிக்க வேண்டும் என்று நினைச்சா, கெடுக்க வேண்டும் என்று நினைச்சா, பிசாசு என்ன பண்ணுறான் தெரியுமா? உங்களுடைய நாவை முதலாவது பிடிக்கிறான். நாவல வார்த்தைகளை போடலாம். உங்களுடைய வாயில நரக அக்னிய, இந்த அழிக்கிற நரக அக்னியை கொண்டு அதனால நாவை பற்ற வச்சு, நாவல அவிசுவாசத்தை, நாவல தோல்விய, நாவல விரக்திய, நாவல சாவ, நாவல இப்படிப்பட்ட காரியங்களை பேச வைக்கிறான். நாவல பேச வச்சா அவனுக்கு தெரியும் வாழ்க்கையில் அப்படியேதான் நடக்கும். ஏனென்றால் அவன் புரிஞ்சு வச்சிட்டு இருக்கிறான், இவன் சொன்னபடியே ஆகும்னு. ஹலோ, இருக்கீங்களா? அப்ப பிசாசுக்கு கூட உங்களுடைய நாவு தேவைப்படுது. நீங்க நாவை கொடுக்காம அவன் ஒண்ணு உங்களுக்கு பண்ண முடியாது. ஆகவே பிசாசு பண்ணிட்டான் பிரதர், இது பிசாசுடைய வல்லம பிரதர், இது பிசாசுடைய சக்தி பிரதர் சொல்லாதீங்க. ஏனென்றால் இது உங்களுடைய கோஆபரேஷனால தான் நடந்திருக்குது. பிசாசுக்கு நீங்க இடம் கொடுத்து, எப்படி இடம் கொடுக்கிறோம்? நாவுனால் இடம் கொடுக்கிறோம். அந்த பிசாசோட ஒத்துழைச்சு பேசுகிறோம். நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதா நாவு. இருக்கீங்களா? நாம் இதுல இருக்கீங்க. எவ்வளவு ஒரு சீரியஸ் பிசினஸ் பாருங்க. இது சாதாரணமா நினைச்சிடறோம். நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறது. அதனால தான் வாயில பேசுறது ரொம்ப ஜாக்கிரதையா. நான் செத்தா நல்லது, நான் போனா நல்லது, இதை விட அழிஞ்சு போலாமாக்கும். இந்த பேச்சே வாயில வரவே கூடாது. அது வரும்போது நினைவு வைத்துக் கொள்ளுங்க, நரக அக்கினி. பிசாசானவன் அப்படியே நுழையறான் உள்ள வாழ்க்கையில.
எப்பேற்பட்ட விசுவாசியா இருந்தாலும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசும்போது உங்களுடைய நாவு நெருப்பை கொளுத்துகிற அந்த சின்ன நெருப்புக்கு சமமாகி விடுகிறது. நீங்க சொல்லலாம், என்னையா ஒரு சின்ன வார்த்தை, அதை போய் பெருசா எடுத்துக்கிறீங்களே அப்படின்னு சொல்லலாம். கிடையாது, அந்த சின்ன வார்த்தை தான், சின்ன நெருப்பு தான் காட்டையே கொளுத்துகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த சின்ன வார்த்தைகள் கூட வேண்டாம், இந்த சின்ன வார்த்தை தான் கெடுக்கிறது. அதே சின்ன வார்த்தையை நல்ல வார்த்தையா போட்டீங்கன்னா வேத வசனம் சொல்லுகிறது, கடுகு விதை அளவு இருக்கிற அந்த விதை வளர்ந்து பெரிய மரமாக ஆகிறது. அப்படி உபயோகப்படுத்துங்க வார்த்தைகளை. சின்ன வார்த்தை நல்ல வார்த்தையை உபயோகப்படுத்தும் போது அது பெரிய அளவு பயன் தந்து பெரிய மரமாக வளர்ந்து பெரிய பலன் கொடுக்கிற ஒரு மரமாக அது மாறுகிறது. இருக்கீங்களா? ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்யற சக்தி உங்களுடைய பிரச்சனை இல்லை. என் பிரச்சனை எப்படி பண்ணிடுச்சு பிரதர், என் பஞ்சாதி இப்படி பண்ணிட்டான், என் மன என் புருஷன் இப்படி பண்ணிட்டான், என் சூழ்நிலை எப்படி பிரதர், என் இது பிரதர், அந்த ஆள் இப்படி பண்ணிவிட்டான் பிரதர். இந்த the force at work in your life is not your circumstances, it is your tongue, it is your words. உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்கிற சக்தி, உங்களை தள்ளுகிற சக்தி, உங்களை அலசரி பண்ண வைக்கிற சக்தி அந்த சக்தி இன்னொருவருடைய சக்தி அல்ல, உங்களுடைய சூழ்நிலையின் சக்தி அல்ல. உங்கள் பிரச்சனை அவ்வளவு பெரிய சக்தியோட உங்களை பிடிச்சு தள்ளல. உங்களுடைய நாவு தான் உங்களை அலசரி பண்ண வைக்கிறது. உங்களுடைய நாவு தான் உங்களுடைய வாழ்க்கையை அலசரி பண்ண வைக்கிறது என்பதை மறந்து விடக்கூடாது. இருக்கீங்களா? ஒரு நேரம் சமாதானத்தை பேசுகிறீங்க, இன்னொரு நேரத்துல வேற ஒன்றை பேசுகிறீர்கள். நாவுனாலதான் காரியமே கெடுகிறது. வாசிப்போம் அடுத்தது. ரொம்ப சாலம் ட்ரூத், கவனமாய் கேட்க வேண்டிய ஒரு சத்தியம். சகல விதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழும் ஜந்துக்கள் ஆகியவைகள் சுவாபம் மனுஷ சுவாபத்தால் அடக்கப்பட்டதும் உண்டு. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயல்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. ஒரே ஊற்று கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? என் சகோதரரே, அத்திமரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்தி பழங்களையும் கொடுக்குமா? அப்படியே உவப்பான நீருற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. என்ன சொல்லுகிறார்? இந்த நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. ஒரு ஆவிக்குரிய மனுஷன்னா, நல்ல கவனிங்க, ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கு அடையாளம் என்ன? பூரண புருஷனுக்கு, பூரண புருஷன் ஆவிக்குரிய மனுஷன், வளர்ந்தவன் ஆவிக்குரிய விதத்துல. அவனுக்கு அடையாளம் என்ன? சொல் தவறாதவன். அப்ப நாவை அடக்கக்கூடியவன், நாவை சரியான திசையில செலுத்தக்கூடியவன் தான். அவன் தான் ஒரு ஆவிக்குரிய பூரண புருஷனா இருக்கிறான். அதை சொல்லிட்டு தான் இங்க சொல்லி இருக்கிறது, எந்த மனுஷனாலும் நாவை அடக்க முடியாது என்று. அப்ப பாருங்க, நல்ல கவனிங்க, ஒருவனுக்குள்ள தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார், அவன் ரட்சிக்கப்பட்டவன், தேவ ஆவியானவர் அவனுக்குள்ள கிரியை செய்கிறார், அவன் ஒரு புது சிருஷ்டியா இருக்கிறான், நித்திய ஜீவனை பெற்றிருப்பான் என்றால் அவனால் நாவை அடக்க முடியும், நாவை சரியான திசையில உபயோகப்படுத்த முடியும், வாழ்க்கையை சரியான திசையில திருப்ப முடியும். நம்ம திருப்பமா இல்லையான்றது இன்னொரு பிரச்சனை. ஏனென்றால் ஜனங்கள் அதை பற்றி ஒண்ணும் தெரியாம இருந்தா அந்த திசையில திருப்ப போறது கிடையாது, நாவை சரியா உபயோகப்படுத்துறது கிடையாது. ஆனால் நான் சொல்லுகிறேன், இன்று முதல் அதை செய்து பாருங்கள், நாவை சரியான விதத்தில் உபயோகப்படுத்தி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையின் திசையை திருப்புங்கள். எங்கே செல்ல வேண்டுமோ, எங்க போக முடியும் யோசித்து இருக்கிறீர்களோ அந்த திசைக்கு உங்கள் வாழ்க்கை கப்பலை திருப்புங்கள். நாவை அப்படி உபயோகப்படுத்துங்கள். உபயோகப்படுத்தும் போது அது அப்படி உபயோகப்படும். ஒரு ரட்சிக்கப்படாதவனுக்கு அந்த நாவை அடக்க முடியாது. அவனுக்கு அப்பேற்பட்ட ஒரு சக்தி கிடையாது, அப்படிப்பட்ட ஒரு உதவி கிடையாது. ஆனால் ரட்சிக்கப்பட்டவனுக்கு, தேவ ஆவியை பெற்றவனுக்கு, தேவ ஆவியானவனுக்குள்ள வாசம் பண்ணும்போது, அவன் நடத்தும் போது இந்த நாவை அடக்கி சரியான விதத்திலே அவன் செலுத்த முடிகிறது. இருக்கீங்களா? அப்ப விசுவாசிகளுக்கு ஒரு பெரிய பொட்டன்ஷியல் கொடுக்கப்படுகிறது, ஒரு பெரிய வாய்ப்பு உண்டாயிருக்கிறது, ஒரு ஆற்றல் அவர்களுக்கு இருக்கிறது. அந்த ஆற்றல் அவர்கள் பயன்படுத்துகிறார்களா, வாய்ப்பை பயன்படுத்துகிறார்கள் வேற. சிலர் பயன்படுத்துகிறார்கள், சிலர் பயன்படுத்துறது இல்லை. ஆனால் நான் சொல்லுகிறேன், அந்த ஆற்றல் இருக்குது உங்களுக்கு, அந்த வாய்ப்பு உங்களுக்கு உண்டாயிருக்கிறது. நீங்க நினைச்சா உங்க வாழ்க்கையை வெற்றிக்கு நேராக நடத்த முடியும். நீங்க நினைச்சா உங்க வாழ்க்கையை சுகத்துக்கு நேராக நடத்த முடியும். நீங்க நினைச்சா உங்களுடைய வாயை நீங்கள் சரியாய் கட்டுப்படுத்துவதன் மூலமா உங்கள் வாழ்க்கையை சுகத்துக்கு நேராக நடத்த முடியும். உங்கள் வாழ்க்கையை எல்லா பிரச்சனைகளும் மேற்கொள்ளுகிற அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும். உங்கள் குடும்பம் செல்லுகிற திசையை நீங்கள் மாற்ற முடியும். நீங்க நினைச்சா செய்ய முடியும். ஹலோ, நீங்க நினைச்சு தீர்மானிச்சு உங்களுடைய வாயின் வார்த்தைகளை உபயோகப்படுத்த செலுத்த முடியும் அந்த திசையில. அதுதான் ஆவிக்குரிய விசுவாசியின் அடையாளம். வெளியில இருக்காங்க அதால முடியாது, அவன் நினைக்கிறான், ஆனால் அவனால முடியாது. அவன் நாவ் இன்னைக்கு ஒண்ணு பேசுது, நாளை ஒண்ணு பேசுது, ஒரு மாறுபாடான ஒரு நாவாக அது இருக்கிறது. அவனால் அதை கட்டுப்படுத்தவே முடியவில்லை.
அவனுடைய கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட விதத்தில் இயங்கிக் கொண்டு வருகிறது. ஒரு கிறிஸ்தவ விசுவாசி என்றால் அவனால் தன்னுடைய நாவை கட்டுப்படுத்த முடிகிறது. அவன் நினைத்ததை, அவன் திட்டமிட்டதை, அவன் விரும்புகிறதை பேச முடிகிறது. அவன் பேசுகிறதை அடைய முடிகிறது. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் சொல்லுவதெல்லாம் நடக்கும். இருக்கீங்களா? அதுதான் ஆவிக்குரிய கிறிஸ்தவன். எத்தனை பேர் இருக்கீங்க? இதுதான் ஆவிக்குரிய கிறிஸ்தவனுக்கு அடையாளம். அப்ப நம்முடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும்? இதன் அடிப்படையில் தான் இருக்க வேண்டும். ஜெபம் என்கிறது தேவனுடைய வார்த்தையை நான் பெஸ்ட் சேஃபஸ்ட் மெத்தட் என்னன்னா, நான் ஜெபிக்கும் போது கண்ட கலையையும் பேசிட்டு இருக்கிறது இல்லை. தேவனுடைய வாக்கு தத்தங்களை, தேவனுடைய வார்த்தை கூறுகிற காரியங்களை என்னுடைய நாவில நான் எடுத்து டெலிபரேட்டா திட்டமிட்டு இந்த வார்த்தைகளை எடுத்து என் வாயில வைக்க வேண்டும். ஜீவன் உண்டாயிருக்க முடியாது, சுகம் உண்டாயிருக்க முடியாது, பலன் உண்டாயிருக்க முடியாது, ஆரோக்கியம் உண்டாயிருக்க முடியாது, செழிப்பு உண்டாயிருக்க முடியாது, ஆசீர்வாதம் உண்டாயிருக்க முடியாது, நன்மை உண்டாயிருக்க முடியாது. நான் அப்பேற்பட்ட காரியங்களை தேர்ந்தெடுத்து, அப்பேற்பட்ட காரியங்களை ஜீவனை அளிக்கிற வார்த்தைகளை என்னுடைய வாயிலே நான் வைப்பது அவசியம். அப்ப பைபிளை வாசிக்கிறதுனா ஒரு லேசான ஒரு காரியங்கள், சாதாரண ஒரு அலட்சியமா அதை வாசிக்க முடியாது. எப்படிப்பட்ட காரியங்களை எடுத்து என்னுடைய வாயில விளங்கி கொள்ள வேணும். என்ன எழுதியிருக்கு, என்னத்தையும் எடுத்து கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அதை எடுத்து டக்குன்னு வாயில போட்டுக்கிறது எல்லாம் எடுக்குது. இவன் வெளியே வரும்போது அதே சொல்றான், கர்த்தர் கொடுத்தார் சொன்னார்ல பிரதர், அது கரெக்ட் பிரதர், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அவன் சொன்னவன் அப்புறம் சொல்லிட்டான், நான் வாயை கழுவிட்டேன், அலப்பிட்டேன், ரொம்ப மோசமா பேசிட்டேன், இப்ப வாயெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணிட்டாண்டவரே, நான் மன்னிப்பு கேட்டான். யாரு? யோபு. இவங்க கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார்னு சொன்னதை மட்டும் வாசிச்சுட்டு, அப்புறம் பின்னால அவன் வாயை கழுவுனதையும் அவன் அலப்பினன்னு சொன்னதையும் வாசிக்காம இதையே எடுத்து தங்க வாயில போட்டு தங்க வாயை அசிங்கம் பண்ணிக்கிறாங்க. தங்களுடைய வாழ்க்கையை நாசமாக்கி கொள்கிறார்கள். நல்லா கவனிக்கணும், எப்படி சொல்லலாம் விளங்காது ஜனங்களுக்கு, அதனால தான் அப்படி சொல்றேன். இல்ல பிரதர் சொன்னாரு எவ்வளவு உண்மை பிரதர், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் பிரதர். கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், அவன் சொன்னது கரெக்டா? இதுதான் வாழ்க்கையின் பிலாசபியா இருக்கணுமா? இதுதான் அர்த்தமா? அவன் சொன்னது கரெக்டா? அவன் சொன்னது உண்மை, ஆனா அவன் சொன்ன காரியம் உண்மை அல்ல. ஹலோ, நிறைய இருக்குது அப்படி பைபிள்ல. அவன் சொன்னானா உண்மையா சொன்னான், ஆவியானவர் அதை எங்க எழுதி வச்சிருக்காரு, ஆமா எழுதி வச்சிருக்காரு. எதுங்க அப்புறம் எழுதி வச்சிருக்காரு, எதுக்கு எழுதி வச்சிருக்காரு நீங்க பார்த்து கத்துக்கணும், இப்படி இருக்க கூடாதுன்னு. அதனாலதான் அவன் செஞ்ச பாவத்தையும் எழுதப்பட்டிருக்கிறது, அவனுடைய வீழ்ச்சியெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது, மனுஷனுடைய தோல்வியெல்லாம் எழுதப்பட்டிருக்கு. தாவீதை பாருங்க, எல்லாம் குளோரியஸா எழுதி இல்ல, அவன் செஞ்ச தப்பும் எழுதப்பட்டிருக்குது. உடனே தாவீதே அப்படி பண்ணார் பிரதர். ஒரு குடிகாரன் சொல்றான் பாருங்க, என்கிட்ட சொல்றான், எனக்கு ஏன் அப்படி குடிச்சு தாக்குறேன்னு பிரசங்க சொல்லிட்டு இருக்கேன். ஒரு நாள் உன்னை அழிச்சுக்கிட்டு இருக்கிறிய நீ ஏன் அப்படி பண்றேன்னா, இல்ல பைபிள்லயே எழுதி இருக்கு இல்லையா, பவுல் சொன்னார் இல்லையா தீமோத்தேயுக்கு கொஞ்சம் வைன் கொஞ்சம் குடினாராம். அதனால இவர் வைனோ ஆயிட்டாரு, அப்படியே வைன்லயே மூழ்கிட்டாரு. இவர் குடின்னு சொன்னா அதுல போய் குதிச்சிருக்கிறாரு. இவர் நான் சொன்னேன், அது இந்த பிரெக்னெண்டா இருக்கிறவங்க ஆஸ்பத்திரியில போனா பிராண்டி கொடுக்குறாங்கல்ல சில நேரம், அந்த மாதிரி அது மருந்து மாதிரி அதை யூஸ் பண்ண சொல்லி இருக்கிறாரு. ஆமா, நான் கூட மருந்து மாதிரி தான் டெய்லி பண்ணிட்டு இருக்கிறேன், அதையும் மருந்து சாப்பிட்டு வந்துடுறேன். நிரந்தர நோயாளி ஆயிட்டாரு, போய சேர்ந்துட்டாரு. எப்பேற்பட்ட தப்பு பாருங்க. ஏதோ ஒரு வசனத்தை எடுத்துக்கிறது, அதை இவங்களுக்கு கன்வீனியன்ட்டா யூஸ் பண்ணிக்கிறது. இது ஒரு எக்ஸ்ட்ரீம் எக்ஸாம்பிள். நிறைய பேர் இப்படி வசனங்களை எடுத்துக்கிட்டு இவங்க வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள், போறது வர்றது எல்லாத்தையும் இப்படி விளக்கிக்கிறது. எதையாவது ஒன்று எடுத்துக்கிட்டு யாரோ என்னமோ சொல்லி எங்கேயோ எதுக்கோ சொன்னதை எடுத்து இவங்க எடுத்து போட்டு, பிரதர் இப்படிதான் பிரதர், அங்க சொல்லி பிரதர் இதெல்லாம் வசனம், இத்தனை அதிகாரம், இது ஒருத்தர் கிவ் மீ சாப்டர் அண்ட் வெர்ஸ். எனக்கு ஒரு சாப்டர் வெர்ஸ் எல்லாம் இருக்குது. கரெக்டா எல்லாத்துக்கும் சாப்டர் வெர்ஸ் இருக்குது. இதுல போன்றதுக்கும் சாப்டர் வெர்ஸ் இருக்குது, வான்றதுக்கும் சாப்டர் வெர்ஸ் இருக்குது, உட்காரன்றதுக்கு வசனம் காமிக்க முடியும், எந்திரின்றதுக்கு வசனம் காமிக்க முடியும். இப்படிலாம் பிரசங்கம் நடக்குது. எந்திரி அப்படின்னு வார்த்தை பிரசங்கம் பண்ற, எலும்பு அப்படின்னு. என்ன எலும்பு? எங்க இருந்து எலும்பு? இங்க அறியாமையிலிருந்து முதல்ல எழும்பணும். ஆகவே என்ன வசனத்தை எப்படி எடுத்துக்கிறோங்கிறதுல ரொம்ப சரியா இருக்க வேண்டும், ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். என்னுடைய ஜெபத்தின் போது வசனத்தை எடுத்து என்னுடைய வாயில நான் வைக்க வேண்டும், வசனத்தை பேச வேண்டும். ஏன்? நல்ல கவனிங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏன் வசனத்தை எடுத்து நான் வாயில வச்சு பேச வேண்டும் என்று சொன்னாங்க? இந்த வசனம் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய உடன்படிக்கை, தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம். ஆகவே இந்த எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தை, இந்த பைபிள், இந்த வேத வசனம் என்கிறது என்னுடைய ஜெபத்திலே தேவனுடைய பங்கு அதுவாக இருக்கிறது. ஜெபத்திலே என்னுடைய பங்கு ஒண்ணு இருக்குது, அவருடைய பங்கு ஒண்ணு இருக்குது. என்ன என்னுடைய பங்குன்றேன்? ஏன் இப்படி சொல்றேன்னு சொன்னா நல்லா கவனிங்க. ஒரு கான்ட்ராக்ட் ஒண்ணு எனக்கும் உங்களுக்கும் இருக்குன்னு வைங்க. எனக்கும் இந்த பிரதருக்கும் ஒரு கான்ட்ராக்ட் இருக்குதுன்னு வைப்போம். நான் இந்த பிரதர்கிட்ட சொல்லியிருக்கேன், பிரதர்
உங்களுக்கு நான் மாசம் மாசம் இவ்வளவு கொடுத்துட்றேன், அல்லது உங்களுடைய சாப்பாட்டு விஷயமும் உங்களுடைய துணிமணியிலையும் நான் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அவருக்கு நான் வாக்கு பண்ணியிருக்கேன். ஒரு கான்ட்ராக்ட்ல எழுதி கையில கொடுத்துருக்கேன். உங்க துணிமணி உங்க சாப்பாடு என் பொறுப்பு அப்படின்னு சொன்ன பிறகு அப்புறம் வந்து அவர் என்கிட்ட அதை பற்றி பேசுறாரு. எதை பற்றி? துணிமணியை பற்றி, சாப்பாட்டை பற்றி. அவர் என்கிட்ட வந்து ரிக்வெஸ்ட கொடுக்குறாரு. இந்த மாதிரிங்க கிறிஸ்துமஸ் வருதுங்க, துணிமணி எங்கெங்க, கிறிஸ்துமஸ் வருதுங்க, பிரியாணி எங்கெங்க, வான்கோழி எங்க அப்படிங்கிறாரு. அந்த ரிக்வெஸ்ட்ல அவர் சொல்லுகிற வார்த்தைகள்ல இந்த கான்ட்ராக்ட் ஒரு பகுதியா இருக்கிறது. அவர் ஏன் கேட்கிறாருன்னா, நான் சொல்லி இருக்கிறேன் அதனால கேட்கிறார். நான் சொல்லலைன்னா அவர் கேட்க முடியாது. நல்ல கவனிங்க, அநேக கிறிஸ்தவர்கள் தேவன் என்ன சொல்லி இருக்கிறார்ன்றதுக்கு கவனமே செலுத்துறது கிடையாது. என்ன வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதற்கு கொஞ்சம் கூட கவனம் செலுத்தாமல் என்ன பண்ணுகிறார்கள்? ஜெபம் பண்றாங்க. ராமுலுக்கு ஜெபம் பண்றேன் பிரதர், காலைல 3 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்றேன் பிரதர். நீங்க ராமுலுக்கு ஜெபம் பண்ணாலும் சரி, காலைல 3 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ணாலும் சரி, இன்னும் 10 மணி நேரம் டெய்லி ஜெபம் பண்ணாலும் சரி, ஒண்ணும் நடக்க போறது இல்ல. ஏனென்றால் தேவன் என்ன சொல்லி இருக்கிறார் அவர் கான்ட்ராக்டே படிச்சு பார்க்காம, அந்த கான்ட்ராக்டின் அடிப்படையில் வந்து கேட்காமல் சும்மா வந்து கேட்கும்போது என்ன ஆகுது? சப்போஸ் இவர் வர்றாருன்னு வைங்க, இந்த கான்ட்ராக்ட் இருக்கிறதே அவருக்கு தெரியலன்னு வைங்க, இருக்குது ஆனா இவர் படிக்கல, அவர் வந்து என்கிட்ட வர்றாரு, ஐயா சாப்பாடு, ஐயா எனக்கு துணிமணி அப்படின்னாருன்னா அவர் ஜபம் வித்தியாசமா இருக்கும். எப்படி இருக்கும்னா பிச்சை கேட்கிற ஜபமா இருக்கும். ஐயா சாப்பாடு, ஐயா துணிமணி அப்படிதான் இருக்கும். ஏன்னா கான்ட்ராக்ட் அடிப்படையில் வர்றது இல்லை. இப்ப விளங்கிங்க ஏன் பிச்சை கேட்கறது இல்ல ஜபம்னு. ஜெபம் என்கிறது பிச்சை கேட்கறது இல்ல. தேவன் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறார். இதை பற்றி பேச போறேன், உடன்படிக்கையும் ஜெபம்னு பின்னால பேசுவேன் நான். ஆனா இப்ப சொல்றேன் பாருங்க, தேவன் வாக்குத்தத்தங்களை பண்ணி இருக்கிறார். சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அதுல இருக்குது. இப்படி செய்வேன் அவர் சொல்லி இருக்கிறார், அதை நிறைவேற்றுவேன் என்று அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். நான் அன்றைக்கு வாசித்து காண்பித்தது போல எப்படி பண்ணியிருக்கார்? வாக்கு பண்ணது மட்டுமல்ல, அந்த வாக்கு பண்ணிட்டு அந்த சத்தியம் பண்ணியும் கொடுத்திருக்கிறார். எவ்வளவு நல்லவர் பாருங்க கர்த்தர். அவர் எதுக்கு சத்தியம் பண்ணார்? பொய்யே உரையாத தேவன் வேதம் சொல்லுது எபிரேயர்ல. பொய்யுரையாத தேவன், பொய்யே பேச முடியாத அவரால. அப்பேற்பட்ட தேவன் எனக்காக இந்த மனுஷன் விளங்கிக் கொள்ளணும்ன்றதுக்காக, இந்த மனுஷனுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக கர்த்தர் நல்லவர், அவர் சொன்னதை செய்வார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும் என்கிற ஒரே காரணத்தினால பொய்யே சொல்லாத தேவன் வார்த்தையை கொடுத்து வாக்குத்தத்தத்தை கொடுத்தது மட்டுமல்ல, அதை சத்தியம் பண்ணியும் கொடுத்திருக்கிறார். சத்தியம் பண்றதுக்கு பெரிய ஆள் யாரும் கிடைக்காதனால அவன் அம்மா மேலையும் அப்பா மேலையும் பிள்ளை மேலையும் ஏதாவது தான் நேசிக்கிற ஏதாவது உன் மேல சத்தியம் பண்ணி கொடுப்பான். எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன். ஆண்டவர் யார் மேல சத்தியம் சொல்லுவார்? அவருக்கு பெருசா ஒண்ணும் இல்லை, அவர் தான் எல்லாத்தோட பெரியவர். ஆகவே தன்னை கொண்டே ஆணையிட்டு சொல்லி இருக்கிறார், நான் செய்யவே செய்வேன். இருக்கீங்களா? இதுதான் ஜெபத்தினுடைய அடிப்படை. இது தெரியாமல் போனால் ஜெபத்தினுடைய டோனே மாறிடும், அந்த விதமே மாறிடும். வந்து உரிமையோடு அந்த கான்ட்ராக்ட் அடிப்படையில என்னுடைய வார்த்தைகளை பேசி அவர் கேட்பதுக்கு பதிலாக அது என்னவாயிடும்? அது வெறும் அவருடைய வார்த்தையா மாறிடும், அவருடைய கெஞ்சுதலா இருக்கும். அவர் வந்து அப்படியே பிச்சை கேட்கறதா இருக்கும். அவர் வந்து ஐயா கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கய்யா, ஐயா கொஞ்சம் இப்படி பண்ணுங்கய்யா, ஐயா இது தேவை இருக்குதுயா, அப்படிதான் நிறைய பேர் ஜெபம். நிறைய பேர் ஜெபத்தை பாருங்க, கண்ணை மூடிட்டீங்கன்னா யாரோ பிச்சைக்காரன் வந்திருப்பாருன்னு நினைப்பீங்க. வெளியில யார் பாரு யாரோ பிச்சைக்காரன் வந்திருக்கானா, அந்த மாதிரி ஜெபம் பாருங்க. நான் விளையாட்டுக்கு சொல்லல, அப்பேற்பட்ட விதத்தில் அநேகர் ஜெபம் பண்ணுகிறார்கள். ஏன் அப்படி ஜெபம் பண்ணுறான்னு, ஏன் அப்படி வருது ஜெபம்னு நான் சொல்ல, அதுக்கு அடிப்படையை சொல்றேன் நான். ஏன்னா இங்க இவ்வளவு பெரிய வாக்குத்தத்தங்கள் இருக்குது, அதை ஆணையிட்டு கொடுத்த தேவன் ஒருவர் இருக்கிறார். அதையெல்லாம் கொஞ்சம் சிந்தித்து யோசித்து தியானித்து அதை மேன்மை பாராட்டி அப்பேற்பட்ட தேவனுடைய அன்பை யோசித்து பார்த்து அதை நினைவுல வைத்து நன்றியால் உள்ளம் பொங்கி ஆண்டவரத்துல வந்து அப்படி ஜெபிக்கிறதை விட்டு இவங்க போறது ஜெப கூட்டத்துக்கு போறதே தப்பான விதம். நீ போயிடுற நைட்டெல்லாம் ஒரு கை பார்த்துறது ஆண்டவரை, நான் நீ நைட்டெல்லாம் விடுறது இல்லை, ஆல் நைட் பிரேயருக்கு போயிடுறேன், அவர் நடத்துறாராக்கும். அந்த ஆல் நைட் பிரேயர்ல போய் ஆல் நைட் கர்த்தரை தூங்க விட மாட்டேனாக்கும். அங்க ஜெபம் பண்றவர் நடத்துறவர்னு சொல்றாரு, இன்னைக்கு கர்த்தரை நாம் தூங்க விடுவதில்லை. பைபிள்ல சொல்லி அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. நீ என்ன பெருசா பண்ணிட்ட? நீ ஒண்ணு அவர் தூங்க வைக்காம இருக்க போறது, அவர் தூங்குறதே கிடையாதுப்பா. அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. நீ ஒண்ணு அவர் தூங்க வைக்காம இருக்க முடியாது. அவர் தூங்க நினைச்சாலும் தூங்கலாம், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. நம்மளே கண்ணெல்லாம் எங்க இருக்கு? நம்ம மேல இருக்குதான். யாருக்கு நன்மை செய்யலாம் என்று பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. விசுவாசிக்கிற மனுஷன் யார்? என்ற வார்த்தை நிமித்தமாக என்னிடத்தில் வந்திருக்கிறவன் யார்? இந்த உடன்படிக்கை அடிப்படையில் வந்து கேட்கிறவன் யார்? என்ற வார்த்தை என்னிடத்தில் கொண்டு வந்திருக்கிறவன் யார் என்று பூமி எங்கும் கண்கள் உலாவிக் கொண்டிருக்குது. அதனால தூங்குறது இல்ல. இருக்கீங்களா? எப்பேற்பட்ட தேவன் என்பதை எண்ணி பார்க்கணும். அதனால தான் சொல்றேன், ஜெபம் பண்றதுக்கு முன்னால கொஞ்சம் கர்த்தரை தியானிக்க வேண்டும். ஏன் வந்துடும் இந்த வசனத்தை ஏன் கேட்கிறோம் என்று சொன்னார்,
நான் நினைக்கிறேன் இந்த கேட்டவர்கள் போய் தியானிப்பீர்கள் என்று நம்புகிறேன். கேட்டவர்கள் வீட்டுக்கு போற வழியிலேயே அதை தியானமாய் வைத்துக் கொள்ள வேண்டும். எப்பேற்பட்ட அன்பு, எப்பேற்பட்ட தேவன், பொய்யுரையாத தேவன், நல்ல தேவன். நான் விளங்கிக்கணும்னு அவர் சத்தியம் பண்ணி தர்றாரு. அவ்வளவு கீழே வர்றாரு அவர் எனக்காக. எனக்கு புரியணும்னு, எனக்கு அதுதான் புரியும். அதனால எனக்காக அவர் சத்தியம் பண்ணி தர்றாரு. அவ்வளவு நல்ல தேவன். கண்ணை விழித்துக் கொண்டு என் மேலே கண் நோக்கமா இருக்கிறார், எனக்கு நன்மை செய்யலாம் என்று. எனக்கு நல்லதையே செய்கிற தேவன் அவர், நன்மையே செய்கிற தேவன். இதை எண்ணி பார்த்து சும்மா போய் சகட்டு மேனிக்கு போய் நான் ராத்திரியெல்லாம் பாத்திரனாக்கும் நிக்கிறது கிடையாது. நான் கேட்டு வாங்காம விட போறது இல்லையாக்கும். அந்த முரட்டு வைராக்கியம் எல்லாம் கூடாது பாருங்க. விசுவாசம் தான் கர்த்தர் கனம் பண்ணுகிறார், சும்மா ஒரு முரட்டு வைராக்கியத்தை அல்ல. நம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணுகிறார். விசுவாசம்னா என்ன? கர்த்தர் சொன்னது செய்வார் என்று விசுவாசிப்பது. அப்ப இந்த காரியங்கள்லாம் உள்ளத்துல நினைத்து பார்த்து தியானித்து அதனுடைய மேன்மை நமக்கு விளங்கி அதனுடைய நன்றி அறிதல் நமக்குள்ள வந்து அப்புறம் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கணும். ஆண்டவரே, அப்புறம் வார்த்தை எப்படி வரும்? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோடனே என் வார்த்தைகளை வித்தியாசமா இருக்கும். ஆண்டவரே சாப்பாடு இல்லை, ஆண்டவரே கஷ்டம், அப்படி ஆரம்பிக்க போறது இல்லை. ஏனென்றால் இப்பேற்பட்ட தேவன் சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கிறார் எனக்கு. அப்ப ஆண்டவரே சாப்பாடு இல்லை, ஆண்டவரே அப்படி கேட்கறது இல்லை. எப்படி கேட்பேன் தெரியுமா? ஆண்டவரே இப்படிப்பட்ட கஷ்டங்கள் என் வாழ்க்கையில இப்பொழுது நான் கண்டு கொண்டிருக்கிறேன், ஆனால் உங்களுடைய வார்த்தை சொல்லுகிறது. இருக்கீங்களா? என் தேவன் என்னுடைய குறைகள் எல்லாம் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி சந்திப்பார் என்று எழுதி இருக்கிறதே. ஆகவே என்னுடைய இல்லாமை நீங்கி போகிறது என்று விசுவாசிக்கிறேன். ஆகவே என்னுடைய குறைவுகள் நீங்குகிறது என்று விசுவாசிக்கிறேன். எனக்கு நிறைவு உண்டாகிறது என்று விசுவாசிக்கிறேன். தேவனே, என்னுடைய குறைகள் எல்லாம் போக்குகிற நல்லவராய் நீர் இருக்கிறீர், விசுவாசிக்கிறேன். எனக்கு குறைவு கிடையாது என்று நான் நம்புகிறேன். இன்றைக்கு விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு நிறைவை நான் எடுத்துக்கொள்கிறேன். என்னுடைய குறைகள் உம்முடைய நிறைவினால் சந்திக்கப்படுகிறது, என்னுடைய தேவைகள் உம்முடைய ஐஸ்வர்யத்தினால் சந்திக்கப்படுகிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு. அப்ப பாருங்க, நல்ல கவனிங்க. அப்ப ஜெபத்துல இந்த பிரச்சனைகளை சொல்லி அழுதுட்டு இருக்கிறது இல்ல ஜெபம். பிரச்சனைகளை சொல்லலாம், ஆனா அதை பெருசா அதையே பேசிட்டு இருக்க கூடாது ஜெபத்துல. இந்த விதத்துல தான் பிரச்சனையை சொல்லணும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில இப்படி சூழ்நிலையை நான் காண்கிறேன், ஆனால் உங்களுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? இப்படி சொல்லுகிறது. ஆகவே நான் அதை விசுவாசிக்கிறேன். இந்த சூழ்நிலை இருந்தாலும் இன்றைக்கு உங்களுடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு ஒருவேளை இல்லாமை இங்க காணப்பட்டாலும் நான் நிறைவையே நான் பேசுகிறேன் என்றால் வார்த்தை நிறைவை எனக்கு சொல்லுகிறது, வாக்கு பண்ணி இருக்கிறது. அப்ப நான் என்னுடைய தேவைகளை நான் சொல்றேன், ஆனா அதையே பெருசா சொல்லிட்டு இருக்கிறது கிடையாது. ஏன்னா தேவனை நான் கனம் பண்ண விரும்புகிறேன். அவருக்கு மரியாதை கொடுக்கிறது எப்படிங்க ஜெபத்துல? அவருக்கு மரியாதை கொடுக்கிறது எப்படின்னா அவருடைய வாக்கு தத்தத்துக்கு மரியாதை கொடுப்பது. என்னுடைய பிரச்சனைக்கு நான் மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சேன். வெறும் பிரச்சனையை பேசிட்டு இருக்கும் போது பிரச்சனையை நான் தெரியப்படுத்தலாம், ஆனா தெரியப்படுத்துறதுக்கு முன்னாலே அவருக்கு தெரியும். அதனால நான் சும்மா தெரியப்படுத்திட்டு இருக்க வேண்டியதில்லை. ஆண்டவரே தெரியுமா, ஆண்டவரே ஆண்டவரே நேற்று சொன்னேன் இல்லையா, அதேதான் இன்னைக்கும். நான் முந்தா நாள் சொன்னேன் இல்லையா, அது ஆண்டவரே முன்னாள் நாள் முன்னாலே எனக்கு தெரியும், நீ சொல்ல ஆரம்பிக்கிறது முன்னாலே எனக்கு தெரியும். ஆகவேதான் இந்த பிரச்சனையை நான் சொல்லிட்டே இருக்க வேண்டியதில்லை. ஆண்டவர்கிட்ட அவருடைய வார்த்தையை நான் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டியதா இருக்குது. அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறாரு, என்னுடைய வார்த்தை எனக்கு நினைப்பூட்டு, என் வார்த்தை என்கிட்ட கொண்டா எனக்கு நினைப்பூட்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வார்த்தையை நினைப்பூட்டும் போது காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. இன்னும் ஒரே ஒரு வசனம் வாசிக்கிறேன். போன வாரம் வாசித்தோம், ஆனா இன்னைக்கு இன்னொரு விஷயத்தை காண்பிக்கிறாங்க. சில வசனங்கள்ல அப்படியே மூடிடக்கூடாது. சரி, இது பார்த்தாச்சு, இது விளங்கிடுச்சு, இப்ப காமிக்கிறேன் பாருங்க. ஏசாயா 55:11 திருப்பியும் 2 வாரமா திருப்பி பார்த்துட்டு இருக்கோம். ஒரு நாள் கொஞ்சம் கொஞ்சம் காமிக்கிறேன், வேண்டிய அளவுக்கு காமிக்கிறோம். 55:11 அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். நல்ல கவனிங்க, வசனம் எப்படி இருக்குமா? வெறுமையாய் திரும்பாமல் நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். எப்ப தேவனிடத்துல வசனம் திரும்புகிறது? நான் கேட்கிறேன் பாருங்க. இதை நான் மற்ற நேரத்தில் நான் இதை பேசல, இது கொஞ்சம் சொல்றேன் இந்த வசனத்தை பற்றி. இந்த வார்த்தை இடத்துல திரும்புன்றார், வெறுமையா திரும்பாதுன்னு தான் சொல்றாரு. ஆனா இடத்துல திரும்பி வரும்ன்றாரு. வெறுமையா திரும்பி வராது, சும்மா ஒண்ணும் செய்யாம திரும்பி வராது. என்னுடைய வார்த்தை இடத்துல திரும்பி வரும். எப்ப திரும்பி வரும்? நான் விரும்பினதை செய்து திரும்பி வர இடத்துல. எப்படி திரும்பி வரும் கர்த்தருடைய வார்த்தை? கர்த்தர் இடத்துக்கு எப்படி திரும்பி போகிறது? நான் சொல்லுகிறேன். அதனால்தான் முதல்லயே வாஸ்தவம் ஜெபத்தின் போதனையில் ஆரம்பித்த போது கர்த்தர் சொல்லுகிறாரு, என்னுடைய வாக்கு தத்தங்களை எனக்கு நினைவுபடுத்துகின்றாரு. நான் சொல்லுகிறேன், நீங்கள் வார்த்தையை விசுவாசி, தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து அவருடைய வாக்கு தத்தங்களை எடுத்துக்கொண்டு அந்த வாக்கு தத்தங்களை ஜெபத்திலே நீங்கள் பேசும்போது, ஜெபத்திலே நீங்கள் சொல்லும் போது அவர் அனுப்பின வார்த்தை உங்களுடைய உள்ளத்தில் இடம்பெற்று
அது தேவனிடத்தில் திரும்பி செல்லுகிறது. என்னைக்கு அது அங்க ரிட்டர்ன் ஆகுதோ அன்னைக்கு நடந்துருச்சுன்னு அர்த்தம். ஆகையால் சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகளை பெற்றுக் கொள்வீர்கள். கர்த்தர் வார்த்தை அனுப்புறாரு. அந்த வார்த்தை எப்ப திரும்ப போகுது? ஏதாவது ஒரு மனுஷன் அந்த வார்த்தையை புரிந்து கொண்டு, அதை அறிந்து கொண்டு, அதை தன்னுடையதாக எடுத்துக்கொண்டு, அதை விசுவாசித்து தன்னுடைய உள்ளத்தில வைத்து ஜெபத்தில் அதை பேசும்போது கர்த்தர் எங்க சொல்லிடுறாரு, நான் அனுப்பின காரியம், நான் விரும்பினதை செய்து முடிச்சிருச்சு அந்த வார்த்தை. அவன் உள்ளத்துல என்னைக்கு போய் அவன் என்னைக்கு அதை பேசுறானோ, என்னைக்கு அவன் வாய்ஸ் பண்றானோ ஜெபத்துல, அந்த வார்த்தைகளை எடுத்து ஜெபத்துல என்னைக்கு விடுறானோ என்கிட்ட, அன்னைக்கே அது நடந்து முடிந்து விட்டது. அவனுடைய ஜெபம் கேட்டாய் விட்டது, நிறைவேறி விட்டது. அவனுடைய வேண்டுதல்கள் நிறைவேறி முடிந்து விட்டது என்று சொல்லுகிறார். ஓ ஹல்லேலூயா! என்ன அற்புதமான காரியம் பாருங்க. எனக்கு அப்படியே புல்லரிக்குது. இதுதான் ஜெபம். இந்த வார்த்தை இடத்துல வெறுமையாய் திரும்பாது, நான் விரும்பினதை நிறைவேற்றி திரும்பும் அப்படின்றார். வார்த்தை ஒரு நோக்கத்தோடு வந்திருக்கு. எந்த நோக்கத்தோடு வந்திருக்கு? நான் சொல்றேன், உங்களுடைய இருதயத்தில் இடத்தை பிடிக்கும் நோக்கத்தோடு வந்திருக்கிறது. நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தேவன் வார்த்தை அனுப்பி வைத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்களை உங்களுக்காக அவர் பேசி இருக்கிறார். நீங்கள் இதை வாசிக்க வேண்டும், இதன் போதனைகளை கவனிக்க வேண்டும். இவைகள் இந்த வார்த்தைகள் காதுகளில் செல்ல வேண்டும். இந்த காதல மட்டும் இல்லை, உள்ளான காதுகளில் நீங்கள் அதை கேட்க வேண்டும். இதை குறித்த வெளிச்சத்தை ஆவியானவர் உங்களுக்கு தர வேண்டும். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது உங்களுடைய உள்ளத்தில் மட்டுமல்ல, உங்கள் நாவிலையும் இருக்க வேண்டும். இதை நீங்கள் பேச வேண்டும். இதை என்னைக்கு உள்ளத்தில் நுழைஞ்சு இதை குறித்த வெளிப்பாட்டை பெற்று நீங்க வாயை திறந்து பேசுறீங்களோ அன்னைக்கு அது ஆயிற்று. இன்னைக்கு இதோட நிறுத்த போறேன். நேரம் போறதே தெரிய மாட்டேங்குது. நானும் திருப்பி திருப்பி வாட்சை பாக்குறேன். என் வாட்சை ஃபாஸ்டா ஓடுதான். ஆனா வேதம் சொல்லுது, இயேசுவே போதிக்கும் போது எப்படி போதிச்சாராம்? அவர்கள் கேட்கிற திராணிக்கு தக்கதாக அவர்களுக்கு போதித்து அதோட நிறுத்திக்கிட்டாராம். 3 மணி நேரம் எவ்வளவு கேட்க முடியுமோ அவ்வளவு சொல்லிட்டு அப்புறம் வாங்கிட்டார். அடுத்த தடவை பார்த்துக்கலாம், நெக்ஸ்ட் டைம். அதுதான் இங்கேயும். இதுக்கு மேல கொடுத்தா அப்புறம் பசியிலேயே நீங்க அப்படி சோர்ந்துருவீங்க. அதனால இன்னைக்கு இதை எடுத்துட்டு போங்க. இன்னைக்கு நிறைய சொல்லியாச்சு, சொல்ல வேண்டிய அளவுக்கு சொல்லி இருக்கிறது. இன்னைக்கு எடுத்துட்டு போய் இதை சிந்தித்து பாருங்கள். ஜெபம் எப்பேற்பட்ட ஒரு காரியம். ஜெபியுங்கள், ஆனா என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. அதை பற்றி வெளிப்பாட்டை பெற்றுக் கொள்ளுங்கள். ஜெபம் உங்களை வெற்றிக்கு நேராக நடத்தும். ஜெபம் ஒண்ணும் இல்லை, இந்த சுக்கான உபயோகப்படுத்தி கப்பலை எங்க போய் சேர வேண்டுமோ அந்த இடத்துக்கு திசையை நோக்கி நாம் செலுத்துகிறோம். செழிப்பை நோக்கி செலுத்துங்கள் உங்கள் வாழ்க்கையை, கப்பலை வெற்றியை நோக்கி செலுத்துங்கள், சுகத்தை நோக்கி செலுத்துங்கள், நன்மையை நோக்கி செலுத்துங்கள், தீமைக்கு எதிரான திசையில செலுத்துங்கள். அந்த திசையில செலுத்திட்டு இருக்காதீங்க. ஜெபம்ங்கிறது வேற ஒண்ணும் இல்லை, இந்த கடிவாளத்தை உபயோகப்படுத்தி குதிரை செல்ல வேண்டிய திசையில உங்களை எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்க சேர்க்கும்படியாய் செலுத்துவதுதான். கப்பல் எங்க போகணுமோ அங்க சுக்கான உபயோகப்படுத்தி அந்த திசைக்கு செலுத்துவது. எல்லா பிட்ஃபால்ஸையும் அவாய்ட் பண்ணுறது, வாழ்க்கை நாச மோசங்களை தவிர்ப்பது. தவிர்க்கிற விதத்தில் அதை உபயோகப்படுத்துங்கள், அன்றாட உபயோகப்படுத்துங்கள். நாவு ஜெபத்தில் ஒரு முக்கியமான பங்கை வகிக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாம் எழுந்து நிற்போம். ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க இன்னைக்கு வந்தது நல்லதுன்னு? நல்லதா? வாழ்க்கையின் வெற்றி ஒண்ணும் இல்லை, இப்படிப்பட்ட சில திறவுகோல் சத்தியங்கள், அவ்வளவுதான். நான் கண்டுபிடிச்சது அவ்வளவுதான். வாழ்க்கை வெற்றியின் பாதையில் போக வேண்டும்னா சில திறவுகோள்கள் இருக்கு, அவ்வளவுதான். ஒரு கீ மாதிரி அது, அதை பிடிச்சிக்கிட்டா அவ்வளவுதான். அந்த திசையில போனா வெற்றி உண்டு. அதுதான் நடக்கணும். ஒரு தடவை சபைக்கு வரும்போதும் இப்படிப்பட்ட திறவுகோள்கள் உங்களுக்கு கிடைக்க வேணும். ஒவ்வொரு நாளும் முன்னேறி செல்லும்படியாய் அதிகமாய் தேவனுடைய காரியங்களை அறிந்து கொண்டு முன்னேறி செல்ல வேண்டும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஓ